நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆட்சி நீயா நானா பவர் பை ரன் இந்தியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சலனங்களையும் தாக்கங்களையும் எப்பொழுதும் நீயா நானா உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஷோவும் இருக்கு. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் அல்லது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி மிக பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது. யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, எந்த ஸ்கூல்லேருந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்டு, ஸ்டேட் தேர்டு, இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் எவ்வளோ பேர் சென்டம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி மிக ஆழமாக கவனிக்கப்படுகிறது. அதை ஒட்டி வரக்கூடிய விளம்பரங்களும், எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இவ்வளோ பேர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மார்க்ஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் ரேங்க்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல விளம்பரங்களை ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது. இது மாதிரி அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நம்முடைய பிள்ளையை எப்படியாவது சேர்த்துறணும், யாரை படித்தாவது சேர்த்துறணும், ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாவது கெஞ்சியாவது அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு போய் நம்முடைய குழந்தைகளை சேர்த்துணும். பிகாஸ் தே ஆர் ப்ரொடியூசிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் சக்ஸஸ்ஃபுல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. பட் எப்படியா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கிட்ட பிள்ளையை சேர்த்துட்டோம்னா எதிர்காலம் நல்லாயிருக்கும், இங்கே வந்துட்டா பையன் செட்டில் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இங்கே இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில பள்ளிக்கூடங்கள் மட்டும் எப்படி இந்த மார்க் எடுக்க வைக்கிது, அவர்கள் அதற்கு வைத்திருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன, அதுக்குள்ளே ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது. எல்லாரும் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, எல்லாரும் ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஹார்ட். ஆனால் ஏன் ஒரு சில பள்ளிக்கூடங்கள் மட்டும் பெரிய அளவுக்கு அல்லது குறிப்பிட்ட சில பகுதிகள், அது சென்னையாக இருக்கலாம், நாமக்கல்லாக இருக்கலாம், விருதுநகராக இருக்கலாம், தூத்துக்குடியாக இருக்கலாம், கன்னியாகுமரியாக இருக்கலாம், துறையூராக இருக்கலாம், ஏன் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள் மட்டும் அதிகமான மார்க்குகளை பெற்றிருக்கு? இந்த வருஷம் கூட ஒரே பள்ளிக்கூடத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்டு, ஸ்டேட் தேர்டு. எப்படி இது மட்டும், இந்த அதிசயம், இந்த மாயாஜாலம் எப்படி நடக்கிறது? நிகழ்ச்சியில் முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் போத் த சைட்ஸ் பிகாஸ் தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் நீங்கள் வந்திருக்கீங்க. அண்ட் ஸ்பெஷலி சே லைக் வெதர் இட் இஸ் திரு கல்யாணி அவர்கள், ஆர் கடற்கரை, ஆர் இளங்கோ கல்லானை, இந்த பக்கத்தில் நாமக்கல் பகுதியிலேருந்து வந்திருக்கவங்க, அல்லது வேறு சில பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துடைய தாளாளர்கள் எல்லாம் டிரெக்டாக நேராகவே வந்திருக்காங்க. முதல்ல இந்த ரிசல்ட் வந்த உடனேயும் இந்த மார்க் பற்றிய பிரஸ்தாபங்கள் நம்முடைய வீடுகளில் என்னென்னலாம் நடக்குது? ஹாப்பி தான், ப்ளஸ் கொஞ்சம் பொறாமையும் கூட இருந்தது. அந்த பொண்ணு அடுத்த பொண்ணு என்ன மார்க் எடுத்திருக்கா, அவள் காயத்ரி என்ன மார்க் எடுத்திருக்கா, ஐஸ்வர்யா என்ன மார்க் எடுத்திருக்கா, இந்த கான்ட்ரவர்சி, ஃபோன் நிறைய கால்ஸ், ப்ளஸ் இவளோட ஃபீலிங்ஸ். 800 மற்ற பிள்ளைங்கள எவ்வளவு மார்க் தெரிஞ்சுக்கிற ஒரு நிறைய இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஃபோன் கால்கள் பறந்துச்சு. எஸ் எஸ். வேற இது மாதிரி தான் கேட்குறேன், என்னென்ன ஜாலியாக நடந்துச்சு? முதல்ல மார்க் வந்த உடனே வீட்டில் முதல்ல பெரிய மகிழ்ச்சி. அப்பா, இத்தனை வருஷம் பாடுபட்டதெல்லாம் இன்னையோட முடிஞ்சது. ஒட்டுமொத்த 12 வருஷ உழைப்புக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஃபீலிங். ஓகே, குழந்தையா இருந்தாலும், பேரண்ட்ஸாக இருந்தாலும், ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும், அதுக்கப்புறம் தான் கம்பேரிசன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் வருது. உடனே ஜாய் ஆஃப் செலிப்ரேஷன். ஓகே, ஜாய் ஆஃப் செலிப்ரேஷன். தென் வேற நம்ம கூட படிச்சவங்களோட நம்ம அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்றதாங்க சார் நம்ம வேலை. கூட படிச்சவங்கள அதிகமான மார்க் எடுத்துட்டோமான்னு. ஓகே, வேற ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு கிஸ் பண்ணாங்க சார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார். உங்கள் அம்மா உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தப்ப அவங்க முகம் எப்படி இருந்துச்சு? வழக்கத்துலேருந்து வேறு மாதிரி இருந்திருக்கலாம் இன்னைக்கு? கண்டிப்பாக சார். ஒரு மாதிரி ஃப்ளரிஷிங்காக எப்படி இருந்தாங்க? ரொம்ப பிரைட்டாக இருந்தாங்க சார். என் பொண்ணு வாங்கிட்டா அப்படிங்கிற ஒரு பிரைட்னஸ் அவங்க மூஞ்சில் பார்த்தேன் சார். இத்தனை நாள் ஃபீஸ் கட்டினதுக்கான பலன் கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி பக்கத்தில் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன், என் பொண்ணு இவ்வளோ இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தா சார். நான் அமைதியாக ரூம்ல தான் சார் உட்காந்துருந்தேன். ஆனா பெருமையா போய் எல்லாரும் சொல்லுவாங்க தானே? கண்டிப்பா சார். ஃபோன் கூட பண்ணல சார், நேராவே போயிட்டாங்க சார். என்ன கிஸ் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் எங்க அம்மா இல்லை சார் வீட்டில். அப்புறம் எங்கள் சீட் ஃபுல்லாக என்னமோ நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க சார். எனக்கு பார்க்க எங்கள் அம்மா மாதிரி இல்லை சார், வேறுபட்டு பார்த்தேன் சார் எங்கள் அம்மாவை. இப்போ இந்த மாதிரி அதிகமான மார்க் எடுக்கிறவர்கள் 480, 490, 475 இப்படியான அதிகமான மார்க் எடுக்கக்கூடியவர்கள், அல்லது அதே மாதிரி 12th 1150, 1175, 85, 95 எடுக்கிறாங்க. இப்போ இவ்வளோ மார்க் எடுக்கிறவர்கள்லாம் எந்த படிப்பை நோக்கி ஓடுகிறார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மெடிசின். மெடிசின். செகண்ட் வந்து இன்ஜினியரிங். அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டூடண்ட்ஸோட. ஆமா. வேற எந்த கோர்ஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ். மெடிசின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க ஃபாதர் டாக்டர், தாத்தா டாக்டர், அந்த ஃபேமிலி மட்டும்தான் இன்றைக்கி மெடிக்கலை வந்து மெடிசன் பார்த்துட்டு இருக்காங்க சார். மற்ற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இன்ஜினியரிங் சைடு தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அப்போ எனக்கு இந்த தகவலை சொல்லுங்கள், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் என்ன கோர்ஸ் கிடைக்கும், எவ்வளவு மார்க் இருந்தால்? அது பிசி கம்யூனிட்டி கிளாசிஃபிகேஷன் பொறுத்து தான் கட் ஆஃப். சரி, ஓகே. ஓசிஆர் தான் லாஸ்ட் இயர் 199.25. 199.25 எதுக்கு? மெடிசனுக்கு லாஸ்ட் இயர் கிடைச்சது. சரி.
பிசியாக இருந்தால் 197.75. ஓகே. இது கவர்மெண்ட் காலேஜஸ். இதில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் 195.75 வரைக்கும் கிடச்சிது. ஓகே, இதெல்லாம் கட் ஆஃப் மார்க் 197 பாயிண்ட் சம்திங்ல. ஓகே, இது ஓகே. எவ்வளோ பணம் கொடுத்தா டாக்டர் சீட் கிடைக்கும்? மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் அது தட் இஸ் ஏதோ கேட்குறது. இவ்வளோ மார்க் எடுத்தா மெடிக்கல் சீட் கிடைக்கும். ஆமாங்க. எவ்வளோ பணம் கொடுத்தா மெடிக்கல் சீட் கிடைக்கும்? 35 lakhs 35 லட்சம் ரூபாய் capitation fee plus 6 lakhs per year. 35 லட்சம் plus 6 lakhs per year. இது வந்து 195 மார்க் எடுத்து அதுக்கப்புறமா இல்ல, அது based on the management discretion of the management. அப்போ 180 மார்க் எடுத்தாலும் கொடுப்பாங்க கிடைக்கும். 180 எடுத்தாலும் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் டிஸ்கிரிஷன் தான். 198 புள்ளி சொச்ச எடுக்கணும். இல்லைன்னா என்கிட்ட 35 லட்ச ரூபா காசு இருக்கணும். வெரி குட். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று. ஆமா. இதுக்கு வெரி குட் வேற. ஒரு பக்கம் 198.75 வேண்டி இருக்கு. எல்லாத்தையும் ஒரு 35 லட்ச ரூபா காசு வேண்டி இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க எல்லாம் அதற்காக எவ்வளவு மெனக்கெடுக்கிறீர்கள்? பேரண்ட்ஸ் எவ்வளவு மெனக்கெடுறாங்க? அவ்வளவுதான். உங்களுடைய வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். ஒவ்வொரு மார்க்கும் முக்கியத்தினால ஒவ்வொரு பேரண்ட்ஸு எந்த ஸ்கூல் சேர்க்குறமோ அதை தேடி ஊரை காலி பண்ணிட்டு வராங்க. காலி பண்ணிட்டு அந்த ஊருக்கே வராங்க. ப்ளஸ் அங்கேயே ஒரு வீடு எடுத்துக்கிட்டு வேலையை கூட விட்டுட்டு இவங்க தனியாக அங்கே வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் தனியாக வேலை பார்ப்பாரு. அங்கே அவங்க ஒய்ஃபை வச்சுக்கிட்டு சிரமப்படுறாங்க. என்னன்னா அந்த ஒவ்வொரு மார்க்குக்கும் முக்கியம். ஸோ பள்ளிக்கூடம் எங்கே இருக்கோ அங்கேயே வந்து வீடு எடுத்து தங்கிக்கிறாங்க. வேற என்ன பண்ணுறாங்க? மார்க்கை அதிகமாக பெறுவதற்காக பெற்றோர்கள் எவ்வளவு மெனக்கெடுகிறார்கள்? பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள் எவ்வளவு மெனக்கெடுகிறீர்கள்? என்னோட பொண்ணு வந்து 483 10th மார்க் எடுத்திருக்கா. ஆனால் வந்து நல்ல ஒரு சென்னையில் இருக்கிற ஏதோ ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேரணுங்கிறதுக்காக நான் வந்து திருச்செங்கோடு ஸ்கூலில் சேர்த்துனா தான் அவளுடைய கனவு, நம்மளுடைய லட்சியம் அதான் வந்து ஒரு நிறைவேறு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து அங்கே திருச்செங்கோடில் உள்ள ஸ்கூலில் சேர்த்திக்கிறேன். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் 35 லட்ச ரூபா காசை கொடுக்கறதுக்கு இது மாதிரி ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டா மார்க் கிடைச்சிரும். ஓகே. என்னோட பொண்ணு வந்து கிளாஸ் 10 வந்து சிபிஎஸ்சி வந்து ஷில்லாங் மெகாலயாவில் படிச்சிருந்தா. அப்போ மேற்கொண்டு படிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் தமிழ்நாட்டில் வந்தோம். தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல் பெட்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு நாமக்கல் பேஸ் ஸ்கூல்ஸ் வந்து பெஸ்ட்டுன்னு ஆப்ஷன் ஆச்சு. அப்படி சூஸ் பண்ணேன். அதுக்காக வேண்டி நான் இங்கே வந்திருக்கேன். அது மாதிரி அப்போ நான் வந்து வீடை எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து இருக்கேன். இப்போ நாமக்கலுக்கே போயிட்டீங்க? ஆமாம், நாமக்கலுக்கே. ஓகே. வேற ஒரு மார்க்குக்காக எந்த அளவு மெனக்கெடுக்கிறீர்கள்? கண்டிப்பாக மார்க் முக்கியம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களை நம்பி தான் நாங்கள் ஹாஸ்டலில் விடுறோம், அதனால் நீங்கள் தான் எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் விடுறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் நாங்களும் நடந்துக்கோம். ஓகே. அப்போ பெரும்பாலான நேரங்களில் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் படிக்கிற போது நம்முடைய பிள்ளை கட்டாயமாக நல்ல மார்க் எடுக்கும். ஸோ அதில் எதிர்காலம் சிறப்பாக இருக்கிற நம்பிக்கையோடையும் உறுதியாக நான் சேர்த்தேங்கிறார். அப்போ இந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் சேர்க்குறீங்க, நீங்களும் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அப்போது எப்படி அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க? உங்களிடம் இருக்கும் மேஜிக் என்ன? டெய்லி அவங்களுக்கு என்ன லெசன் சொல்லி கொடுக்குறாங்களோ அடுத்த 2வது நாள் டெஸ்ட் வைப்போம். டெய்லி எக்ஸாம் டெஸ்ட் நடக்கும். இந்த பள்ளிகளெல்லாம் வெற்றி பெறுவதற்கு காரணம் மேஜிக்கெல்லாம் இல்லை. டெய்லி ஸ்லிப் டெஸ்ட் வைப்போம். அந்த முடிஞ்சோடனே எல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் 3 லெசன் முடிஞ்சோடனே யூனிட் டெஸ்ட்னு வைப்போம். எங்கள் முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெடிக்கேட்டட் டீச்சர்ஸாக போடுறோம் சார். அவங்க நைட்டு 10:30 வரையிலும் அங்கேயே இருக்காங்க சார். ஈவன் மேரிடு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் குடும்பத்தை கூட பார்க்காம எங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. 10:30 வரையிலும் இருக்காங்க. அதுக்கு பிற்பாடு நாங்களே வண்டி வச்சு கொண்டு போய் வீட்டில் விடுறோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டெடிகேஷன் ஆஃப் த டீச்சர்ஸ் இல்லைனாக்கா வி cannot produce the results. வேற என்ன உங்களுடைய சூத்திரம் என்ன? ஹவ் உங்களால் மட்டும் இது சாத்தியமாகிறது? ப்ரிப்ரேஷன் ஆஃப் த டீச்சர்ஸ் ஆல்சோ. அந்த 12th மார்க் எடுக்கிறதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க டீச்சர்ஸ். அதாவது நைட் பகலாக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? அப்படி அந்த 1 மார்க்ஸ் எப்படிலாம் டஃப்பாக கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி தே ப்ரொடியூசிங். யூ மீன் டு சே தட் வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் கோயிங் டு கம் ஒரு ஐடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி 12th என்ன வருதுன்னு கிடையாது. பட் அந்த அளவுக்கு என்னென்ன ஹார்ட் கொஷின்ஸ்லாம் வரும், வெளியிருந்து எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராடினரியாக கொடுக்குறாங்க. அந்த கொஷின்ஸ்லாம் வெளியிருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதே மாதிரி பேப்பரை கரெக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பேப்பர்ஸ் கொடுக்கும்போது அவன் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு பாயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த தடவை இது மாதிரி பண்ணாமல் அவனுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துட்றோம். ரெகுலர் ஃபாலோ. இதில் நாமக்கல் மாவட்டமே திரும்பி பார்க்குற மாதிரி செஞ்சதே வந்து அதுக்கு காரணமே ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகிகளாக மாறியது தான். நான் ஒரு ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர். நான் இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் ஸ்கூல் ராசிபுரம். டீச்சர்களால சேர்ந்து உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் தான் நாமக்கல் பகுதியில் அதிகம். ஆமாங்க. அப்ப அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. சோ சின்சியரா அட்டெண்ட் பண்றீங்க. வேற என்ன ஃபார்முலா? இது மாதிரி வேற என்ன விஷயங்கள் செய்கிறீர்கள்? எப்படி உங்களால் மட்டும் அதிக மார்க் எடுக்க வைக்க முடிகிறது? தமிழகத்திலேயே நாமக்கல் மாவட்டத்தில் அளிக்கப்படக்கூடிய பயிற்சி முற்றிலும் புதிதானது. த ஸ்ட்ராட்டஜி இட் செல்ஃப் இஸ் டிஃபரெண்ட். வில்லிங் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. வில்லிங் டெஸ்ட் எந்த மாணவன் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த பாடத்தை எடுத்து 3 மணி நேரம் தேர்வை எழுதலாம்.
3 hours 3 hours 3 hour டெஸ்ட். பையன் வில்லிங் டெஸ்ட் எழுதுறான். ஓகே. திரும்ப 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 எழுத வைக்கிறது. இந்த ஸ்லிப் டெஸ்ட் இதெல்லாம் போக இந்த டெஸ்ட் வேற இருக்கு. சண்டே ஈவினிங் வந்து நாங்கள் வில்லிங் டெஸ்ட் யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து எழுதலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை ஃபிசிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, புதன்கிழமை ஈவினிங் வந்து அவன் விருப்பப்பட்டவன் எழுதலாம். தட் இஸ் சோ கால்ட் வில்லிங் டெஸ்ட். அதாவது அவன் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாலே பரீட்சை பலமுறை பார்த்துட்டான். அதுக்கு மேலே அந்த ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம் இந்த கீ கொடுப்பாங்க, கீ ஆன்சர் கீ. அந்த ஆன்சர் கீயை சொல்லி இது மட்டும் எழுதினாவே உங்களுக்கெல்லாம் மார்க் வரும். அதாவது ஒரு பக்கம் எழுதுறத விட இந்தந்த அந்த கீழே இருக்கிறதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க, அதை கீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வரும். அதையும் நாங்கள் சொல்கிறதுனால அந்த பசங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வேற என்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க மார்க்கை நிறைய எடுக்க வைக்க? உங்களோட தனித்துவ தன்மை வந்து நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்திலேருந்து 2 குழந்தைகள் வந்து 50% வாங்கக்கூடிய ஒரு குழந்தைய கொண்டு போய் அங்கே சேர்த்தோம். எங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் செலவாச்சு. இன்றைக்கி வந்து 75% மார்க்குகள் வாங்கி அவன் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வாங்கிட்டான். மாறிடுச்சு. அடுத்த குழந்தை அதே மாதிரி அதிகமாக செலவாகுமே அப்படின்னு சொல்லி வந்து இந்த வருஷம் சேர்க்கறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணப்போ அது 481 மார்க் வாங்கியிருந்தப்போ திருச்செங்கோடில் 480க்கு மேலே வாங்கியிருந்தாலே வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னதுனால அந்த செலவு கூட எல்லாமே வந்து இப்போ அந்த குழந்தைய வந்து அங்கே சேர்த்துருக்கோம். அவங்களா உங்களுக்கு விருப்பப்பட்டதை கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களாக வந்து ஒரு 10,000 ரூபா கட்டிட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த எஜுகேஷனும் ஃப்ரீ ஆகிடுச்சு, குவாலிட்டி எஜுகேஷனும் அங்கே. கல்வி குறித்து பல்வேறு பரிமாணங்களில் பேசி வந்திருக்கிற நீயா நானா என்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது மார்க் அண்ட் மாணவர்கள். அதிகமான மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடிய பெரிய ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய கல்விக்கூடங்களில் எந்த அளவுக்கு தரம் இருக்கிறது, எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆட்சி நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். இன்றைக்கு மார்க் தான் எல்லாமும் அப்படின்னு மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அதிகமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எப்படி தன்னை ஸ்பெஷலைஸ்டாக காட்டிக்கிறாங்க, எப்படி தன் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க, அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது போக என்ன பண்ணுறீங்க? சார் இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா ஈவினிங் வந்து டவுட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. 7 to 8 ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் வந்து ஃபுல் ஸ்கூலும் சேர்ந்து யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்க அங்கே போய் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு டைம். எஸ் சார், ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஓகே. இப்போ டெஸ்ட் வைக்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி போர்ஷனை 3 பேரோட ரிவைஸ் பண்ணுவோம். டாப் டு பாட்டம் மேலேருந்து. இப்போ இந்த பேராகிராஃப் நம்ம தெரியும், இதுதான் 1 மார்க், இதுதான் 3 மார்க், இதுதான் 5 மார்க் நம்ம தெரியும். இப்போ ஆரம்பிச்சோடனே எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் லைன் யாரும் கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது. இப்போ எடுத்து நம்ம தெரியும். இப்போ அவன் பசங்க சொல்கிறேன் இதை அன்லைன் பண்ணிக்கோ, இந்த கீவேர்டு கொஸ்டினை எப்படி வேணால் கேட்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் அதான் வரப்போகுது. சயின்டிஃபிக் டேம் இட் ஈஸ் ஆரம்பிச்சா கூட சயின்டிஃபிக் டேம் அதான் கொஸ்டின் வரப்போகுது. ஒன்று ஆன்சர் கொஸ்டினாக வரப்போது, இல்லை மேலே உள்ளதை நம்ம கேட்க போகிறோம். அதில் சொல்லிட்டோம்னா பசங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ அந்த பேஜ்லேயே பேஜ் வைஸாக 1ஆம் நம்பர் பேஜா இதான்ப்பா 1 மார்க் அப்படி நோட் பண்ணி பேஜில் பின் பண்ணிக்கோ. இப்போ அது போக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டு அதை மட்டும் படிக்கிறது. அப்புறம் எப்படிலாம் 1 மார்க் கேட்பாங்கன்னு போர்டில் அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுவோம். அப்படியே டாப் டு பாட்டம் மேலேருந்து போர்ட்லேயே வச்சுருவோம். ப்ளஸ் சார்ட் எங்கெங்கெல்லாம் விண்டோ இருக்குதோ விண்டோ ஓப்பன் பண்ண தான் இருக்கும், நாங்கள் விண்டோ க்ளோஸ் பண்ணிடுவோம் சார்ட் கட்டி. பார்க்கலைன்னா கூட வரிசையாக கூப்பிட்டு விட்டு ஒவ்வொருத்தங்களா பார்த்துட்டு வருவோம். இப்போ நீங்கள் எத்தனை நம்ம சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மக்காச்சோளம்னால என்ன தெரியாது, எடுத்துகிட்டு போய் கட்டி தொங்க விட்டுறது. மக்காச்சோளத்தை கட்டி விட்டுறது. பேபிக்கான் அது இன்னும் தெரியல. அது நான் பசங்க பார்ப்பான். ஸோ அப்போ எங்கே திரும்பினாலும் பாடம் தான். அதான் எங்கே திரும்பினாலும் பாடம் கிடையாது, பாடத்துக்குரிய துணுக்குகள் தான் இருக்குமே தவிர மொத்த பாடத்தை நாங்கள் டாக்டர் பாடம் தானே. அதுவும் பாடம். 1 மார்க் பாயிண்ட் குளோரின் மூலக்கூறு வாய்ப்பாடு எல்லா இடத்துலையும் எழுதி போட்டால் 1 மார்க் வருமா? ஆமாம். இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் ஞாபகம் இருக்கா, நித்யான்னு ஒரு பொண்ணு என் செக்ஷனில் அட்ட டயத்தில் 8 டெஸ்ட் எழுதி காமிச்சா. நான் கம்பல் பண்ணவே இல்லை, அவளே கொஸ்டின் சூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் படிக்கலாம், இந்த கொஸ்டின் 8 தேர்வு எழுதினா 8ல் 7 தேர்வு 75 out of 75. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இல்லை 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, மனசு அலைபாயக்கூடிய வயசு. அலைபாயிருந்தா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நினைக்க சினிமா ஆசை இருக்கும், டிவி பார்க்கணும்னு தோணும், கிரிக்கெட் பிடிக்கும், பாட்டு கேட்கும், அல்லது கவிதை எழுதும், ஓவியம் வரையும், விளையாடும், புரணி பேசும், ஃபோனில் பேசும், நிறைய இருக்குல்ல. இந்த குழந்தை உங்கள் ஸ்கூலில் படித்தாலும் இந்த இயல்பெல்லாம் இருக்கும். அதே குழந்தை வேறொரு ஸ்கூலில் படித்தாலும் இந்த இயல்பெல்லாம் இருக்கும், ரைட்டா? அதை மீறி எப்படி அந்த குழந்தையை கல்வியை நோக்கி ஒருமுகப்படுத்துகிறீர்கள் தான் என் கேள்வி. சார் மோட்டிவேஷன்ஸ் கிளாஸ் சார். எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வயதுக்குரிய இயல்பான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்பது இருக்கும். அந்த குழந்தைகளை இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளிப்படுத்தி எப்படி ஒருமுகப்படுத்துகிறீர்கள்னு கேட்குறேன். 45 மினிட்ஸ் கிளாஸ் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஆகினை தவம் செய்ய சொல்லி அவங்க மைண்டை ஃபுல்லாக ஒருமுகப்படுத்திடுவோம். பாருங்கள், நாங்கள் 9th 10th அந்த பிள்ளைங்களுக்கு அகத்தாய்வு கொடுத்து பிரம்மஞான பயிற்சி வரலாம் முடிச்சுட்டு தாங்க நாங்கள் ஸ்கூல்கிட்ட அனுப்புகிறோம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 3 ஸ்டடி வச்சுருக்கோம். ஸ்டடி அப்போ 5 மினிட்ஸ் ஆர்கனைஸ் செஞ்சுட்டு துரியம் செய்ய சொல்லுவோம்.
அப்புறம் துரியாதை சொல்லுவோம். துரியாதை டைம் இல்லைனாலும் கூட 5 நிமிஷத்துக்குள்ளே பிள்ளைங்களை ஒருமுகப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. அதுக்கு முற்பாடு தான் புக்கே ஓப்பன் பண்ண சொல்கிறோம். ஓகே, நீங்கள் ரூம்லலாம் எப்படி படிப்பீங்க? ஸ்கூலில் படிக்கிறப்போ இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி நீங்கள் பொறுப்பாக ஸ்கூலில் ரூம்லலாம் படிப்பீங்கள்ல? 6:30 to 7:30 வரைக்கும் ஸ்டடி இருக்கும் சார். ஸ்டடியை விட்டுட்டு அந்த 7:30 to 8:30 பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கில் 15 மினிட்ஸில் சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்கிற அந்த டயத்தில் எந்த ஒரு பிக் கொஸ்டினையோ 10 மார்க்கையோ நீங்கள் படிக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் படிக்கிறது வந்து 1 வேர்டு மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அந்த நேரத்தில் என்னென்ன 1 வேர்டு என்னென்ன மாதிரி ட்விஸ்டட் 1 வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கேட்டு அந்த டயத்துக்குள்ளே எது கரெக்டாக படிச்சிட முடியுமோ அதை பிளான் அதை மட்டும் தான் படிப்போம். அதுக்கு பியாண்டாக 10 மார்க்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்போது எனக்கு ஒரு டைம் டேபிள் சொல்லுங்கள், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அல்லது 10-10:30 மணி வரைக்கும் உங்களுடைய டைம் டேபிள் என்ன பண்ணுவீங்க? 6 to 7 வந்து ஸ்டடி இருக்குது சார். ஸ்டடி டைமில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 9 to 5:30 வரைக்கும் ஸ்கூல் இருக்கும் சார். நடுவில் வந்து டீ பிரேக் அலாட் பண்ணியிருக்காங்க. அது வந்து சில ஸ்கூலில் தான் இருக்குது, எங்கள் ஸ்கூலில் டீ பிரேக் இருக்குது. அரை மணி நேரம் டீ பிரேக்கில் 15 மினிட்ஸில் டீ குடிச்சு இந்த 15 மினிட்ஸ்லேயே 1 வேர்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் 5:30 கிளாஸ் ஓவர் ஆகும். 5:30 to 6:30 வரைக்கும் ஃபுல் பிரேக். 6:30 to 7:30 ஸ்டடி. 7:30 to 8:30 வந்து டின்னர். 8:30 to 10:30 வந்து ஸ்டடி. அந்த நேரத்துலையும் 10:30 வரைக்குமே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ 10:30 வரைக்கும் டீச்சர்ஸ் இருந்து பண்ணுறாங்க. ஓவர் ஸ்டடி பண்ணுவோம் சார். 10:30க்கு மேலே ஓவர் ஸ்டடி பண்ணிவிட்டு எங்களால் எவ்வளோ அளவுக்கு ஒரு 12:30 மேக்ஸிமம் 12:30 வரைக்கும் உட்காந்து படிப்போம். ஓகே, ஒரு 12:30க்கு மேலே ரூம் போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் முடிச்சு தானே இருப்பீங்க? முடிச்சுட்டு தான் சார். ஓகே, அப்போயும் படிப்பீங்களா இல்லை ஜாலியான விஷயங்கள் பேசுவீங்களா? சார் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் போய் தூங்க போகிற டயத்தில் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார். என்னடா அவங்களா படிக்கிறாங்களே, நம்ம இப்போ போய் தூங்கிட்டா மார்க் எடுக்காமல் போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பயம் எங்களுக்குள்ளார வந்துடும். ஸோ அந்த பிள்ளைங்களை பார்த்து நாங்களும் போய் படிக்க போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறமும் ஆஹா இதுக்கு படிக்கதே நம்மளும் படிப்போம்னு ஒரு பயம் வந்துடும். ஆனால் நான் ஜென்யூனாக கேட்குறேன், என்னாலாம் அப்படி படிக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப அருமையாக ஒரு கேள்வி கேட்டீங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் +1 சேருங்க, உங்களுக்கும் முடியும்னு காமிச்சிடறோம் நாங்கள். சரிங்களா? ஒரு பக்கம் பெற்றோர்கள், ஒரு பக்கம் ஆசிரியர்கள், அடிப்பக்கம் நிர்வாகத்தினர். அந்த குழந்தை வந்து 11ஆம் வகுப்பு சேரும் பொழுதே ஒரு இலக்கோடு தான் உள்ளே வந்து நுழைகிறாள். 2 ஆண்டுகளுக்கு தன்னை சுற்றிலும் புத்தகங்களால் ஒரு கோட்டை எழுப்பிக் கொள்கிறார்கள். அதுதான் உண்மை. அவங்களே. ஆமாம், மாணவர்களே. இப்போது இன்னொன்று வைப்போம், இந்த மாதிரியான ஸ்கூல்ஸில் நிறைய மார்க்குகள் பெற்று தரக்கூடிய கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸில் சேரணும்னா எவ்வளோ மார்க் வேணும்? நாங்கள் 301 மார்க் எடுத்த பிள்ளைங்களையும் சேர்த்திருக்கிறோம். 404 மார்க் எடுத்த பையன் 1176 வாங்க வச்சுருக்கிறோம். 352 எடுத்த பிள்ளைங்களையும் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். ஸோ அதாவது எவ்வளோ மார்க்னாலும் சேர்த்து அவங்கள மேலே ஆக்கி கொண்டாரோம். ஓகே, ஸோ மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு மாணவர்களுடைய அடுத்த நிலைக்கு அவர்களை உயரமாக கொண்டு செல்வதற்கு ஒரு பெரிய அக்னி பரீட்சை நடத்துவதாக அவங்க சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இந்தந்த மெத்தடாலஜிஸ்லாம் வி ஆர் ஃபாலோயிங். ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 o'clock to 10:30 அது வரைக்கும் எஜுகேஷன். ஜன்னலில், கதவுல, கண்ணாடியில், போகிற வார எல்லா இடத்துலையும் 1 வேர்ட் கொஸ்டினுக்கான பதில் தொங்கும். சோளம் பற்றி பதில்னா சோளமே தொங்கும். இப்படிப்பட்ட பள்ளிகள் மீது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன குறைகள் காணுகிறீர்கள் இவர்கள் மேலே? அதான் 480 மார்க்குக்கு மேலே உள்ளவங்க தான் அங்கே அதிகமாக சேர்க்கிறார்கள். இல்லையா? அதான் சொல்கிறாரு. இல்லை 271. அதை நான் வேணால் அடித்து சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, செய்தி பேப்பரில் வந்து செய்தி, ஒரு பள்ளியில் 480 மார்க் கட் ஆஃப் என்று சொல்லி 1000 மாணவர்களை சேர்த்துட்டு மித்தெல்லாம் திரும்பி வந்திருக்கிறாங்க. இது இந்த 7.5 லட்சம் மாணவர்களை நீங்கள் அங்கே சேர்க்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா பணம் வேணும். ஏழைகளுக்கான கல்வி அங்கே வலிக்கப்படுவதாக நான் அறிந்தவரையில் ஏழைகளுக்கான கல்வி இந்தியா முழுவதுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். நீங்கள் குறை காணும்படியாக இவர்களுடைய பள்ளிக்கூட படிப்பு முறையில், சொல்லித்தருகிற முறையில் அல்லது மெத்தடாலஜியில் என்ன குறை காண்றீங்க? நான் வந்து +2 முடிச்சு இப்போ 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் முன்னாடி இருந்த பிரமிளாவுக்கும் இப்போவும் ரொம்ப வித்தியாசம். நான் வந்து 12ஆம் வகுப்பில் வாங்கின மார்க் 1086. 2 வருஷம் நான் படித்தேன். 2 வருஷம் படிப்பில் புத்தகத்தை தாண்டி எனக்கு ஒரு வரி கூட தெரியாது. 2 வருஷம்னா 11லேருந்து 11th குவார்டர்லிக்குள்ளேயே 12th போர்ஷன் முடிச்சிருவாங்க. 11th புக்கே வந்து வாங்கி வேணா வச்சிருக்கலாம், அது வந்து நடத்த மாட்டாங்க. 12th போர்ஷன் தான் 11th குவார்டர்லிக்குள்ளே முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட், சார் சொன்னாங்க இல்லையா, ஸ்லிப் டெஸ்ட்டு, வில்லிங் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து +2 எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுதினப்போ கிட்டத்தட்ட 10 குவார்டர்லி 4-5 ஹாஃப் இயர்லி நான் எழுதியிருப்பேன். பப்ளிக் டெஸ்ட் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் என்னால் முடிக்க முடிஞ்சுது. ஏன்னா அத்தனை வாட்டி நான் பரீட்சை எழுதியிருக்கேன். அதனோட விக்டிம்னு கூட என்ன நான் சொல்லலாம். 1086 மார்க் நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு கல்லூரியில் போய் நான் ஜாயின் பண்ணுறேன். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் நான் படிக்கணும் அப்படின்னு நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போது முதல் நாள் என்னை கேள்வி கேட்குறாங்க, ஏன் இந்த கோர்ஸ் எடுத்தேன்னு எழுது அப்படின்னு. என்னால் அரை மணி நேரம் ஆயும் கூட ஒரு வரி கூட எழுத முடியல. ஏன்னா இது வரைக்கும் எந்த கேள்விக்குமே புத்தகத்தில் கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லி தரல.
ஒரு சாதாரண ஒரு ஜென்ரல் நாலேஜே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் வெளியில் வந்தேன். அதனோட விக்டிமாக தான் நான் இருந்தேன். அதிலிருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆச்சு. 6 மாத காலம். விக்டிம் I'm a புத்தகத்தில் இருப்பதை தவிர வேற எதற்கும் பதில் எழுத முடியாத அளவுக்கு நீங்கள் மாற்றப்பட்டிருக்கீங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இவங்க சொல்லாத என்னென்ன மெத்தடாலஜிஸ் இருக்கு? எங்க கிளாஸ்ல வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு கேட்டகரியா எடுத்துக்குவாங்க, படிக்காத ஸ்டூடெண்ட்டை ஒரு கேட்டகரியா எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு பெரிய ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா அடிக்கிறதுக்குனே தனியா ஒரு ரூம் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே லைனாக போய்கிட்டே இருப்பாங்க. 70% 80% மார்க் வாங்கினாலும் அந்த ரூம்குள்ளே போகணும். ஏன்னா அடுத்த வாட்டி நீ 80 வாங்கணும். என்னை ரொம்ப பாதித்த சம்பவம் என்னென்னா, என்னோட நண்பன் என்னோட ஃப்ரெண்டை 75 மார்க் வாங்கியிருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டில். அவனை வந்து என்னோட பிரின்ஸிபல் கூப்பிட்டு கேட்குறாரு, 75 தான் நீ வாங்க முடியுமா உன்னால் அப்படின்னு. நான் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். அந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியாது. அவனோட சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாரு. நான் பயந்து அலறிட்டேன் அப்படியே. அந்த மாதிரி நிறைய வன்முறைகளை தான் என்னால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. வெறும் மனப்பாடம் பண்ணுற ஒரு மண்புழுவாக நான் வந்து மாறிட்டேன். விக்டிம் மண்புழு அப்படின்னு தன்னை அவங்களே சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி இன்னும் கேட்டுட்டு வரேன். சார் அவங்க சொன்னாங்க 301 மார்க் எடுத்திருந்தாலும் நாங்கள் ஸ்கூல் அட்மிஷன் கொடுக்குறோன்னு. நான் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா 964 நான் 10th எடுத்த மார்க்கு. 964 எடுத்தும் எனக்கு சீட் ஃபஸ்ட்டு கிடைக்கல. நான் படித்தது ஸ்கூல் வஜ்ரவேல் சார் இங்கே தான் இருக்கிறாரு. சார் ஸ்கூலுக்குள்ளே வந்தாலே ஒரு டெரர் தான். எல்லோரும் வந்து பயந்து ஓடுவாங்க சார் பார்த்தாலே, வஜ்ரவேல் சார் பார்த்தாலே. போனோடனே நான் என்னோட மாமா என்னோட அப்பா பிரின்சிபல் ரூம்குள்ளே போய் கேட்குறோம், சார் 964 மார்க் எடுத்திருக்காங்க, எங்களால் சீட் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு. சார் நாங்கள் 1000க்கு மேலே இருக்கிறவங்கள தான் நாங்கள் பார்க்குறோம். 964 வந்து மார்க் எடுக்கிறது அட்மிஷன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு. ஸோ நான் இப்போவும் சொல்லுவேன் சார், 2005 பேட்சில் இருக்கிற அந்த 10th மார்க் லிஸ்ட்டை வேணாலும் அவங்களை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்கள். 950 மேலே எடுத்தவங்க தான் வந்து 85% பேர் அங்கே இருப்பாங்க. மீதி 15% பேர் வேணாலும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் 85% பேர் வந்து 950க்கு மேலே எடுத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க அங்கே. மெட்ரிக் காலத்தில் குறிப்பிட்ட மதிப்பெண்கள் வைத்தது உண்மை. பள்ளியில் சேருவதற்கு குறிப்பிட்ட அந்த குற்றச்சாட்டு தான் நான் காலத்தில் அப்படி இல்லை. புரியல எனக்கு. முன்னால மோசமா இருந்தீங்க, இப்ப சரியாயிட்டீங்கன்னு சொல்றீங்களா? அப்படின்னு இல்லைங்க, அப்படின்னு இல்லை. முதலில் அம்மாதிரி குறிப்பிட்ட மதிப்பெண் உள்ள மாணவர்களுக்கு கொடுத்தது உண்மை. இல்லை சார் அப்படி கிடையாது, இன்னமும் அப்படி தான் இருக்குது. இல்லை இன்னமும் அப்படி தான் இருக்குது. 450 மார்க் மேலே எடுத்ததாக அவங்க ஸ்கூலில் வந்து 85% பேர், மீதி 15% பேர் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து உள்ளே வந்திருக்கலாம், அவ்வளோதான். அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் நிறைய பேர் வரும்போது அவர்களுக்கு முதலிடம் கொடுக்குறோம். இது என்ன புரியல எனக்கு. இல்லை, நிறைய மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் எங்கள் பள்ளியில் அப்போ இப்போ தமிழ்நாடு அப்படி ஆக்கிட்டா என்ன ஆகும்? அப்போ 450 மார்க்குக்கு மேலே எடுத்தவொன்னு தான் சீட்டு கொடுப்பீங்கன்னா மற்றவங்களாம் என்ன ஆகும்? நீங்கள் வேற யாராக இருந்தால் அந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன். நீங்கள் ஒரு ஆசிரியர் தானே. ஆமாம். ஈவன் டுடே யூ கிளைம் யூ ஆர் அ டீச்சர். எஸ். அப்போ 450 மார்க் எடுத்தவனுக்கு மட்டும் தான் நான் சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அது சரியாக இருக்க முடியும்? அதிக பேர் வரும்போது எதை வைத்து நாங்கள் மாணவர்களை சேர்ப்பது? மாணவர்களை வந்து அவங்க மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. 950 மார்க் மேலே எடுத்த மாணவனால எங்க படிச்சாலும் மார்க் வாங்க முடியும். ஏன்னா அவனால மார்க் வாங்க முடியாது, உண்மை. சார் நீங்க சாதாரண பள்ளிக்கூடத்தில் எப்படி இடம் தர்றாங்க? இப்போ கவர்மெண்ட் காலேஜில் எப்படி சார் இடம் தர்றாங்க? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எப்படி இடம் தர்றாங்க? பேஸ்ட் ஆன் மார்க். அங்க கேட்டகரி இருக்கு சார். ஆமாங்க, ஒரு நிமிஷம். கம்யூனிட்டி கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அதான் சார், பதட்டப்படாதீங்க சார். இயல்பான நிலை தான். ஒரு 950 மார்க் எடுத்தவன நீ என்ன 1150 மார்க் எடுக்க வைக்கிறது பெரிய விஷயமானு உங்க ஸ்டூடெண்ட் கேட்கிறார். கண்டிப்பாக அவர்கள் கீழ்நிலைக்கு போகாமல் தொடர்ந்து மேல்நிலையிலே இருக்க முயற்சிக்கிறோம். போர்டில் வந்து டீச்சர் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது இது நடந்த உண்மை. ஸ்கூலில் வந்து மேக்ஸ் டீச்சர் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது ஆன்சர் வரல. அவர் சொல்கிறார், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வரணுமேப்பா, வரல அப்படின்னு. அவருக்கு கொஸ்டினும் தெரியுது, அதுக்கான ஆன்சரும் தெரியுது. அந்த ஸ்டெப் நடுவில் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிட்டார். அவளால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வரணும், ஆனால் வரமாட்டேங்குது. சரி சார் நீங்கள் திரும்ப போட்டு பார்க்கணும், திரும்ப போட்டு பார்க்குறாரு, அந்த ஆன்சர் வரல. ஏன்னா அவர் வந்து அப்படியே மக்கப் படித்ததை வந்து போர்டில் வந்து அவரே மக்கப் தான். அதுதான் உண்மை. வருஷம் ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. வருஷம் ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கவங்க எல்லா சம்ஸையும் மேத்தமெட்டிக்கல் சம்ஸை மனப்பாடம் பண்ண முடியுமா? அப்போ படிக்காமலே வந்து லெசன் எடுத்துட்டு ஆன்சர் சொல்லணும்னா கண்டிப்பா முடியும் அவங்களால. அதுதான் உண்மையான ஆன்சர். முடியாது. அந்த ஸ்டாஃபால கண்டிப்பா முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு வருஷம் தான் 12th படிக்கிறேன். அந்த ஸ்டாஃப் வந்து 5 வருஷம் வந்து 12th கண்டினியூஸா நடத்திருப்பாங்க. 5-6 வருஷம் நடத்திருப்பாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இயர் அது வேணா உண்மையா இருக்கும். உள்ள என்டர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் இயர் வேணா இவங்க சொல்றது உண்மையா இருக்கும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸா கொஞ்சமா வெளியிற மாதிரி வெளியிறீங்க. அந்த மாதிரி ஆசிரியர்களை நாங்களாம் வச்சுக்கவே மாட்டோம் சார். நல்லா கேளுங்க. இது நடந்த உண்மை. பாருங்க, நான் மார்க்னு சொல்லிருக்காரு இல்லைங்களா சார்? ஆக்சுவலா என்னன்னா, இங்க உட்கார்ந்துருக்கவங்கலாம் உங்களோட தொடர்பு இல்லாதவங்க கிடையாது. ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த பக்கம் இருக்க எல்லாருமே. அது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சார். அந்த மாதிரி ஆசிரியர்களெல்லாம் நாங்களாம் நினைக்கிறது இல்லை. ஒரு கால் சப்போஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருக்கலாம். அப்போது
ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாதுங்க சார். நல்ல தரவாக இருக்கிற சப்ஜெக்ட்டில் தரவாக இருக்கிற மாஸ்டர்ஸ் தான் போடுறோம். 300 மார்க் 324 மார்க் வாங்கணும். 12th என்ன மார்க் எடுத்திருக்கான்னு பாருங்க. 245 மார்க்லாம் நாங்கள் அட்மிஷன் கொடுத்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குங்கிறத பாருங்கள். வி கிவன் 10th 245 மார்க் வாங்கின பையன் 12th என்ன மார்க் வாங்கியிருக்கான். அதே மாதிரி அட்மிஷன் கொடுத்தது ஏன்னா ஹை மார்க் தான் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாரு இல்லையா, அதுக்காக நான் சொல்றேங்க சார். அந்த ஸ்கூலோட டோட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்கி பாருங்க சார். இது மேபி வந்து ரிசல்ட்டா இருக்கலாம், இது ரிசல்ட் விளம்பரமா இருக்கலாம். நான் ஸ்கூலோட மொத்த விளம்பரம் பொய்யா சார் நான் கேக்குறது வந்து டோட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது விளம்பரத்துக்காக வேணா இருக்கலாம். அந்த மாதிரி 285 எடுத்தவங்க 1100 வச்சிருக்காங்க. இப்போ இவங்களுடைய சார்ஜ் என்னன்னா நீங்க கொடுக்கறதே இல்லங்கிறது இல்ல. 85% மாணவர்கள் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நீங்க சேர்க்கறீங்க, அவங்கள ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வேற ஆன்சர் கீன்னு சொன்னாங்க சார், டெஃபினேஷன் சொல்லிட்டு. அந்த ஆன்சர் கீழே இருக்க ஒரு ஒன் வேர்டு டெஃபினேஷன் 2 மார்க்ஸ்னா அந்த டெஃபினேஷன் கரெக்டாக ஆஃப் இஸ் விடாமல் அங்கே இருக்கணும் சார். இல்லாட்டி மார்க் தர மாட்டாங்க சார். இது இஸ் வாஸ் மாற்றி போட்டால் கூட இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க் தப்பு போட்டுருவாங்க சார். இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் இருக்கும்போது 10th ப்ராக்டிக்கலாக படிச்சுட்டு அங்கே போகும்போது எங்களுக்கு மக்கப் தர வேறு எதுவும் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லாத மாதிரி போயிடுது சார் எங்களுக்கு. மோரோவர் இந்த வில்லிங் டெஸ்ட்னு சொன்னாங்க. வில்லிங் டெஸ்ட்டுங்கிறது யாரும் வில்லிங் பண்ணி வரதில்லை, இல்லை கம்பல் பண்ணி வர சொல்கிறாங்க டீச்சர்ஸ்லாம். ஐ ஷோர்லி ஐ வில் சே திஸ், யாராலும் கேட்டு பாருங்க, வில்லிங் டெஸ்ட்னு வில்லிங்க யாருமே வந்து வரமாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஐ மீன் டீச்சர்ஸ் இல்லாட்டி டேரக்டர்ஸ் வந்து நீ இவ்வளோ கம்மியாக மார்க் வைங்க வில்லிங் டெஸ்ட் எழுதியே ஆகணும்னு சொல்லிட்டு எழுத சொல்லுவாங்க சார் வில்லிங் டெஸ்ட்டுக்கு. அவருடைய கண்டென்ட் அது சொல்கிறாரு, ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறதே கிடையாது. இட் இஸ் சரி, இதுக்கு நான் 600 பேர் படித்தவங்க எல்லாரையும் கூட்டு வந்து சாட்சி சொல்ல முடியாது சார். அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி தான் சார் நான் ஃபேஸ்புக் கம்யூனிட்டி இருக்குது, அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி தான் சார் நான் வந்து பேசுகிறேன் இங்கே வரைக்கும். நான் 10ஆம் வகுப்பில் அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தேர்வு செய்து 12ஆம் வகுப்பில் அவர்களை அதிகமான மதிப்பெண்கள் பெற வைக்கிறது இது போன்ற பள்ளிகள். அதனால் இவர்களுடைய கல்வித்தரம் அதிகமானதாக இல்லை, அதற்கு ஒரு சூட்சுமமே வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நேரடி குற்றச்சாட்டு இந்த தரப்பில் வந்திருக்கிறது. என்ன சொல்ல போகிறார்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுத் தரக்கூடிய பள்ளிகள் இதற்கு? ஆட்சி இந்தியா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கல்விகள் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். அதிக மார்க் தரக்கூடிய ரிசல்ட் தரக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எப்படி செயல்படுகின்றன, அவர்களுடைய சூட்சுமம் என்ன, அது சரிதானா, அதற்கு எதிராக பேசுகிறவர்கள் என்னென்ன விஷயங்களை குற்றச்சாட்டுகளாக பார்க்கிறார்கள், இங்கும் பேசலாம். இவங்க வந்து இப்படியெல்லாம் படித்தாதான் குழந்தைகள் மார்க் எடுக்க முடியும் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஹோல் தமிழ்நாடையே டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க சார். இவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரணமாக நடந்து கொண்ட ஸ்கூலில் கூட இதே முறையை பின்பற்றுறாங்க. காலையில் வா சாயங்காலம் வான்னு டார்ச் எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இந்த பிள்ளைகள் மட்டும்தான் 200 எடுத்து மெடிக்கல் போகுதா அல்லது இன்ஜினியரிங் கிடையவே கிடையாது. மற்ற நீங்கள் இப்போ எத்தனை தடவை பேப்பரில் படிச்சிருப்பீங்க, ஒரு சாதாரண வசதி கூட இல்லாமல் வேலை பார்த்துட்டு வந்து மீதி நேரத்தில் படித்து 200 வாங்கின பிள்ளைகள் இருக்காங்க. பேப்பர்களெல்லாம் வருது. மிக வறுமை கோட்டுக்களை படிக்க கூட வைக்க முடியாது, மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த பிள்ளை 200 எடுத்திருக்கோம். எனவே இந்த இதில் கம்பல்ஷனில் அந்த பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்ல முடியாது. ஃப்ரீயாக படித்தாலும் அதே மார்க்கை அந்த அறிவுள்ள பிள்ளைகள் எடுக்கலாம் சார். தமிழ்நாடு இது டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்க சொல்கிறது தான். அதாவது இப்படி தான் இது இந்த மெத்தடாலஜியில் படித்தா பிள்ளைங்க அதிக மார்க் எடுக்கலாம்னு இந்த பள்ளிக்கூடங்கள் தொடர்ந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குவதால் ஒட்டுமொத்த தமிழக பள்ளிகள் டிஸ்டர்ப் ஆகுது. எல்லாரையும் மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு எல்லா பள்ளிக்கூடமும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுதுங்கிறாங்க. ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு அவங்க சொல்கிற மாதிரி ஸ்கூலில் வந்து யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த மாதிரி படிக்கிறாங்க. சரி, அப்படி இங்கே வந்து ரேஷியோ அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் 200 எடுக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அப்படி வரும்போது எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் முழு நேரமும் கவனத்தோடு படிக்கிறவங்க இருப்பாங்க? அவங்க சொல்கிறது உங்களை பார்த்து மற்ற பள்ளிக்கூடங்கள் கெட்டு போகுதுங்கிறாங்க. அதான் நேராக அவங்க சொல்கிறது. அதாவது நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னு பார்க்கணும். வாழ்க்கையில் 2 வருஷம் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு 2 வருஷம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிறது தான் வந்து நல்லது. இது வந்து மற்ற இதெல்லாம் வந்து கிடையாது. அவங்களே சொல்கிறாங்க பாருங்க. நான் சொல்கிறேன் சார், எங்கள் இதில் வந்து சாதாரண ஸ்கூல் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபேமஸான ஸ்கூலில் படித்து டாக்டரான பிள்ளை நிறைய உண்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வருஷம் இவங்க எதுக்கு விளம்பரப்படுறாங்க ஒரு பக்கத்தில் அவ்வளோ பிள்ளைகளை வந்து மற்ற ஸ்கூல்லேருந்து போன பிள்ளைகள் எப்படி பேரண்ட்ஸோட இந்த அவங்களுடைய அறியாமை பயன்படுத்தி இவங்க பிள்ளைகளை சேர்க்குறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லா 10th ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குற ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்குற பிள்ளைகளெல்லாம் கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு அப்புறம் நாங்கள் 12th எல்லாத்துக்கும் 200 போடுறதுல என்ன பெருமை? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குற பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மார்க் கொடுத்ததுல என்ன பெரிய சாதனை? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே மார்க்லாம் காமிச்சிருக்கேன். 217 மார்க் கூட நாங்க அட்மிஷன் போட்டுருக்கோம் சார். ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லெஸ். அதை யாரும் ஒத்துக்கல. நான் மறுக்கறனோ இல்லையோ அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப குறைவுன்னு உங்க பள்ளிக்கூடங்களில் படிச்சவங்க தான் சொல்றாங்க. சார் என்ன இப்போ ஸ்டேட் செகண்ட் எடுத்த பொண்ணு கார்த்திகா வந்து வத்திராயிருப்பு நாடார் மேல்நிலைப்பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்து 488 மார்க் வாங்கின பிள்ளை அங்கே வித்தவுட் ஃபீஸ் அங்கே கொண்டு கூப்பிட்டு போய் சேர்த்துருக்காங்க. அடுத்த ஒரு பொண்ணு மகேஸ்வரிங்கிற பொண்ணு அவள்
493 மார்க் எடுத்து சிவாசி பக்கத்தில் விளாம்பட்டி ஏவிஎம் மாரிமுத்து நாடார் மேல்நிலைப் பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்த பொண்ணு தான் இவங்க கூட்டு போய் 2 வருஷம் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுத்து நல்ல மார்க் வாங்க வச்சுருக்காங்க. கூட்டியே போகலை. The parents willingly they are coming to us. அப்படி இருந்தேன்னா அவங்களுக்கு ஃபீஸ் ஏன் கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்லணும்? ஃபீஸ் இவங்க அங்கேருந்து ஒவ்வொரு ஆட்களாக வர்றாங்க. நீங்கள் வாங்க சார். நான் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். 2 years பேக் என்னோட ஸ்டூடெண்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஜாஸ்மின் இங்கே வந்து பேசியிருக்கு. அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 7.5 lakhs கொடுத்து உங்களுக்கு வீடு கொடுக்குறோம், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம், இங்கே வந்து படிங்கன்னு சொன்னாங்க. அது உண்மை. பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். பள்ளிக்கூடத்தினுடைய தரத்தை காட்டுவதற்காக நீங்களே அவங்கள ஒரு கூட்டு வர்றீங்க, காசு கொடுத்துரு. 7 லட்ச ரூபா கொடுத்து சேர்த்துருக்காங்க பள்ளிக்கூடத்தில். பள்ளிக்கூடத்தில் சேர்றது காசு கொடுக்குறது ஓகே, பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துக்கிறதுக்குலாம் காசு கிடைக்குதுன்னா நல்லா இருக்கு இந்த மேட்ரு. இல்லை எல்லாத்தையுமே பொய்னா நாங்கள் ஒன்று சொல்கிறேன், பொய்ன்னு சொல்கிறீங்கன்னா அது ஆதாரத்தோடு தான் சொல்ல முடியும். பொய்ன்னு நீங்கள் சொல்கிறத யாரை மறுக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தான் மறுக்கிறீங்க. அவர் சொன்னாங்களா பி மகேஸ்வரிங்கிற பொண்ணு 493 ஸ்டேட் 3rd rank. ஸோ வி ஹானர் த ஸ்டூடெண்ட். அங்கே எங்கிட்ட வந்தது அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தோம். இந்த பொண்ணு அந்த மார்க்குக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் சார். 493 ஒரு ஸ்டேட் 3rd வாங்கின 493 படித்து வந்த பிள்ளையை ஆனர் பண்ணுற நாம ஒரு 250 மார்க் எடுத்த பிள்ளைய ஆனர் பண்ணால் தேவையில்லையே, படிக்க வைக்கலாமே. இது மட்டும் மிக முக்கியமான ஒரு ஆழமான பார்வை என்பது, நீங்கள் இப்படி செய்வதன் மூலமாக அதை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு மற்ற பள்ளிக்கூடங்களும் அதன் அடிப்படையில் இயங்க ஆரம்பிக்கிறது. 6 மணியில் தொடங்கி 10:30 மணி வரை படிப்புன்னு. நீங்கள் டீச்சராமா? ஷீ இஸ் அ டீச்சர். ஒரு சோஷியல் கன்சர்னோட ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க, நீங்களும் டீச்சர்ஸ். இந்த நடைமுறையை எல்லா பள்ளிக்கூடங்களும் அமல்படுத்த ஆரம்பித்தால் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் தான்? ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்கிறேன் பாருங்க. அந்த காலத்தில் நம்மலாம் படிக்கும்போது இருந்த சிலபஸ் வேற. சரி, வெரி லைட். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் ஹெவி. சரி, அதனால் பிள்ளைங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தா தான் பிள்ளைங்க ஷைன் பண்ண முடியும். அது நாங்கள் ஆசிரியர்களாக நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு அது தெரியுது, அந்த நெளிவு சொல்லி தெரிஞ்சு கொண்டு வரோம். எங்களை பார்த்து மற்ற பள்ளிகள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நாங்கள் அது தப்பாக எடுத்துக்கல, ஃபாலோ பண்ணட்டும், கொண்டாடட்டும், நல்லதுங்கிறாரு. அது வந்து நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிடவே முடியாது சார். ஒரு சாதாரண ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் வந்து நாங்கள் அந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். 11th ஃபுல்லாக போர்ஷன் எங்களுக்கு எடுக்கணும், அதை நாங்கள் எடுத்துருவோம். அதுக்கு 8 hours தான் எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் டீச்சர்ஸ். இவங்க வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த டீச்சர்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. தப்பு. இப்போ 5:30 மணிக்கு மேலே ஸ்டடி வச்சோன்னா அந்த படிக்காத பிள்ளைகளுக்கு வந்து என்னதான் நம்ம இருந்தாலும் என்னதான் கதை அதுகளுக்கு அந்த இதில் போகாது சார். அதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நம்ம வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய விஷயம் பார்த்துட்டே இருக்கோம், பேப்பரில் பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது சார். நான் 4 years நாமக்கல் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் சார். 10th படிக்கும்போது ஒரு பையன் பயங்கரமாக சைக்காலஜிக்கல் டிப்ரெஷனாக கியூட் பண்ணிட்டு போயிட்டான். 11th நடந்துச்சு, 12th நடந்துச்சு. 4 வருஷம் 4 பேர் நடந்துகிட்டே இருக்குது சார். அந்த 4 பேர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா 4 பேர் அட்ரஸே காணும். ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் அவங்களை ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் இப்போ நல்லா வந்துட்டு இருக்காங்க சார். பட் இது நடந்துகிட்டே இருக்குது. ஐ கேன் நேம் தெம். அவங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சாதாரணமாக உருவாகாது. சரியா? மென்டல் ஸ்ட்ரெஸ் உருவாகக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன நடக்குது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். அவருன்ட்டு சொன்னார் பார்த்தீங்களா சார், நாங்கள் வந்து ஸ்லிப் டெஸ்ட் வைக்கிறோம், யூரின் டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டெஸ்ட் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் தவிர எல்லா டெஸ்ட்டுமே நடக்குது சார். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க டெஸ்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது சார். அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனால் எழுதாமல் இருக்க முடியல. டைமிங் ஓவர் டைமிங் சார். இந்த 10:30 11:30 இன்னமும் கூட நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரல போல் இருக்கே. ஐ காட் த பாயிண்ட். படிச்சா புரியுது. என்ன சொல்லிட்டே இருக்கீங்க இப்போ? படிக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கண்காணிக்கப்படுறீங்க உங்கள் ரூமில், அல்லது நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ் அளவுலாம் பேசிகிட்டு இருக்கலாமா? செவத்தப்பாது படிக்கணும் சார். காலையில் 3 மணிக்கு எழுப்பிடுவாங்க சார் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லீப் ஆனால் போதுங்க சார், பக்கத்தில் டீச்சர் இருப்பாங்க சார், கையில் ஸ்டிக்கோடங்க சார். அதுவும் ஸ்டிக்குனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டிக்னா கிடையாதுங்க சார். சார் நீங்கள் சொல்கிறது அந்த காலம், இதெல்லாம் பாஸ்ட். ஓகே, இப்போல்லாம் யாருமே அதை அடிக்கிறதே கிடையாது. இப்போல்லாம் யாருமே அடிக்கிறதே கிடையாது. இப்போ எப்படி ஒரு 4 years முன்னாடி எடுத்துக்கலாமா சார்? இப்போனா சார் பீட்டிங் ப்ரெஷர் இருக்குது சார், ஃபிசிக்கல் டார்ச்சர் இருக்குது சார். ஃபிசிக்கல் டார்ச்சர் இருக்குது சார். எனக்கு இருந்துச்சு பர்சனல். அந்த பொண்ணை கொடுங்க. படிக்கிறது என்ன மாதிரியான, எப்படி படிக்கிறாங்க? செவுத்துல திரும்பி ஒரு சர்க்கிள் போட்டு அதில் ஒரு டாட் வைக்கணும் சார். அந்த டாட்டை பார்த்து தான் படிக்கணும். அப்பதான் உங்க கான்சென்ட்ரேஷன் அதுல போகும். இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு இருக்கும் சார். செவுத்துல வட்டம் போட்டு ஒரு டாட் வச்சு அந்த டாட்டை பார்த்து தான் படிக்கணும் அப்படின்னு இருக்கும் சார். இதுக்காட்ட பதில் இருக்கா? இது வந்து பொய் மாதிரி எனக்கு தோணல சார். கான்சென்ட்ரேஷனுக்காக அவங்க செய்யலாம், பட் அதை பார்த்தே படிக்கணுங்கிறது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு புரியல. ஜெயிலில் கூட எவ்வளோ நேரம் சார் பார்க்க முடியும் சார்? அதை தான் சார் நாங்களும் கேட்குறோம். நான் நாமக்கல் பகுதியிலேருந்து தான் சார் படிச்சு வந்தேன். மக்களுக்குள்ளார பாருங்க அப்படின்னு சொல்கிறது பிகினிங் ஆஃப் த ஸ்டடிக்கு வேணால் அப்ளிகபிளாக இருக்கலாம். டு ஃபோக்கஸ் அ மைண்ட். சரிங்களா? நீங்கள் டாட்டையே பார்த்துட்டு இருந்தால் புக்கை பார்த்து எப்போ சார் படிப்பீங்க? கம் ஆன் ஆன்சர் மீ. அப்போ அந்த டாட்டை பார்த்து படிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இப்போ நாங்கள் பார்த்து இப்படி கீழே பார்த்து இப்படி மரத்தை பார்த்து அப்படியே பேசிட்டு மனசுக்கு சில பேத்துக்கு மனசுக்குள்ளே படிச்சுக்கிறதுக்குன்னு இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொருத்தர் சத்தமாக படிப்பாங்க. நாங்கள் மரத்தை பார்த்து சரி அப்படியே பேசிட்டு அப்படியே மனசுக்குள்ளே ஒப்பிச்சு பார்த்துட்டோம்னா வந்து பொட்டனிலே அடிப்பாங்க. எப்படி இருக்கும்?
நீங்கள் ஏன் டாட்டை பார்த்து படிக்கிறோம், நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கிறாங்க. ஆனால் நாங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டு தான் இருக்கோம், ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏறிட்டுங்களா, நான் சொல்லட்டுங்களா, சத்தம் போட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கிடுறோம், அவங்க சத்தம் போட்டே படிக்கலாம். இல்லை எஸ் இட் ஷுட் நாட் டிஸ்டர்ப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதர் ஸ்டூடெண்ட்ஸ். அது சைலண்ட்டாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு சைலண்ட்டாக ஏரியா ஒதுக்கிறோம். இதெல்லாம் நடக்குதுங்க. சத்தம் போட்டு தான் படிக்கணும்னு இருக்குது சார். நீ சத்தம் போடாமல் படிச்சுட்டு இருந்தால் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து அடிக்கிறாங்க சார். அது கூட பரவாயில்ல சார். அதாவது நீங்கள் சொன்னதுல கான்ட்ரடிக்டரி சொன்னால் கூட பரவாயில்ல, பசங்க அதுக்கு 360 டிகிரி ஆப்போசிட்டாக வேற சொல்கிறாங்க. நீங்கள் சத்தம் போடுற டிபார்ட்மெண்ட், சத்தம் போடாத டிபார்ட்மெண்ட்டுங்கிறீங்க. சத்தம் போட்டால் வாயே போச்சுங்கிறாங்க அங்கே இருக்கவங்க. இது கூட பரவாயில்ல சார். நான் 2 வருஷம் வந்து 11th 12th படித்தேன் சார். பசங்க பொண்ணுங்க பேசிக்கவே கூடாது சார். நான் இது வரைக்கும் ஒரு பையன் கிட்ட கூட பேசினதே கிடையாது சார். அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. அது தேவையில்லைங்களா? கேர்ள்ஸ் டென்ஸ் இன்ட்ராக்ஷனே கிடையாதுங்க சார். எதுக்கு சார் இன்ட்ராக்ஷன் வேணும் முதல்ல? இப்போ நீ நாளைக்கு வேலைக்கு போகணும்னா, நாளைக்கு உன்னோட இன்ஜினியர் வந்து ஒரு ஜென்னா தான் இருப்பாரு, உன்னோட எம்டி ஒரு ஜென்னா தான் இருப்பாரு. ஓகே, எனக்கு அண்ணா யாருமே இல்லையா கூட பிறந்தாங்க? ஜென்னா வந்து தெரியாத மனுஷனா ஜென்னா இருக்கணுமா? நீ அண்ணா கிட்ட ஃப்ரீயா பேசுறேன். உன் குடும்பத்துக்குள்ள இருக்க அண்ணா தம்பி மட்டும் தான் உனக்கு அந்த மேனேஜரா வரும். ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றாங்கல்ல, அப்ப அந்த ஸ்கூல்ல ஏன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா பழக விட மாட்டேங்கறாங்க? என்ன வயசு அப்படினு சொல்றேன். பெரிய வயசானா பகுத்தறிற அறிவு இருக்கும். ஒண்ணும் இல்ல சார். இப்போ நாங்க ஒரு சின்ன பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிப்பான் சார். நாங்க 11th ஸ்டாண்டர்ட் லைன்ல போயிட்டு இருந்தோம்னா, அந்த பையன் வந்து அவங்க அம்மா வந்திருப்பாங்க, விசிட்டர்ஸ் டே ஃபோன் கூப்பிட்டு சொல்லிருப்பாங்க. அந்த பையன் ஓடி வருவான். அந்த லைன் நாங்க வந்துட்டு இருக்க ஸ்டடிக்கு வந்துட்டு இருக்க லைனை கிராஸ் பண்ணானா, எங்கேயாவது ஒரு சார் பார்த்துட்டாருன்னா அவனை நிக்க வச்சு இப்படி குனிய வச்சு இந்த ஆளை இப்படிதான் சார் அடிப்பாரு அவரு. எந்த ஸ்கூல்மா சார்? கோபிச்செட்டிப்பாளையம். எஸ் சார். அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்டடி இப்படி நடக்கும் சார், பாய்ஸ் ஸ்டடி அந்த பக்கம் நடக்கும் சார். பாய்ஸ் வந்து இப்படி நேர்ந்து உட்காரக்கூடாது, அதே மாதிரி கேர்ள்ஸ் இப்படி நேரி உட்காரக்கூடாது. என்ன அந்த பையனை பார்த்துட்டு இருக்கியா, அந்த பையன் வந்து நீ என்னடா அங்கே பார்த்துட்டு இருக்கியா, இத்தனைக்கும் அந்த எவ்வளோ கேப் இருக்கும் சார், ஆனால் நீ பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு வருவோம் சார். அந்த பையன் அப்படி அதே மாதிரி அந்த பையனை ஒரு ஷேம் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேணே கூட்டிகிட்டு வந்து நடு கிரவுண்டில் நிற்க வச்சு கேர்ள்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி நடு கிரவுண்டில் நிற்க வச்சு அடிப்பாங்க சார். கண்டிப்பாக அப்படி இல்லை சார். சார் நடக்குது சார் நிறையா. அந்த நேரத்தில் படிக்கிற வயசில் வந்து நம்ம இது படிப்பை தானே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும், ஒழுக்கத்தை தானே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த ஒழுக்கம் வேணும் இல்லை. அவங்க படிக்கிறதுக்கு போயிட்டு அங்கே வந்து பசங்களோட பேசிட்டு சுற்றிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நாங்கள் அந்த எங்களோட எண்ணம் என்ன ஆகுது, அவங்களோட எதிர்காலம் தான் என்ன ஆகுது. இந்த மாதிரி 6 வருஷம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே ஒரு குழந்தைங்க கண்டினியூஸாக இருக்கிறதுனால தான் ஐடி ஃபீல்டுக்கு வந்தோடனே அவங்க தருதலையாக இருக்காங்க சார். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டூடெண்ட் மட்டும் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆகுறது இல்லை சார், ஸ்டாஃப்ஸும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இவங்க கிட்ட கேளுங்க, நல்ல நாலேஜ் இருக்க டீச்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 10:30 வரைக்கும் அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதனால் இருக்காங்கங்கிற ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குது. ஜாயின் பண்ணோடனே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க. சப்போஸ் நம்மளால் அங்கே முடியல, இந்த வரைக்கும் இவ்வளோ நேரம் கிளாஸ் இருக்குது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கூட வெளியில் போக முடியாது. ஏன்னா ஒன் இயருக்கு கண்டிப்பாக நம்ம உள்ளே இருந்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அங்கே இருக்கே. சர்டிஃபிகேட் வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையுமே வாங்கி வைக்க தான் செய்வாங்க. அது ரூல்ஸ் தாங்க சார். ரூல்ஸா? இது ரூலாமா? டீச்சர்ஸு யார் இன்டர்வியூக்கு வராங்களோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் சர்டிஃபிகேட் எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து திடீர்னு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கல, திடீர்னு வேறு காலேஜ் போயிட்டாங்கன்னா வாட் அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்? அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா மற்ற எப்படி இங்கே நீங்கள் சொல்கிறது நியாயம் தான். ஏன்னா நீங்கள் வந்து பக்காவா அதுக்குன்னு மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கே, இவங்க பாட்டுக்கு டப்புன்னு போகிறாங்க. அப்போ இதை சட்டமாக்கிடலாமே. சட்டமாக நான் அது சொல்லுங்க சார். வேறு இண்டஸ்ட்ரியாக இருந்தால் இந்த கேள்வி வரப்போகிறதில்ல. இது ஒரு ஸ்கூல். 3 months டைம் இருக்குங்க. 3 months நோட்டீஸ் கொடுத்துடலாம். எப்போ வேணாலும் 3 மாதம் முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தா அவங்க போகலாம். 1 year கம்பல்சரி இருந்தாகணும் சார். 1 year கம்பல்சரியா இருக்கணும். 1 year கம்பல்சரி இருந்தாகணும். இல்லை அப்படின்னா இழுக்கடிப்பாங்க. இல்லைன்னா வந்து நீயே வந்துட்டு ஏன் போன, அதனால வந்து அப்புறமா வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஏரியாமா? நீங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். மார்க்கை மட்டும் மனதில் வைத்து இயங்கக்கூடிய பள்ளிக்கூடங்களின் செயல்பாடுகளில் நீங்கள் பார்க்கிற மிகப்பெரிய குறை என்ன? சார் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மக்கப் அதெல்லாம் எதுவும் அந்த தரமாட்டாங்க சார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருமே மேத்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1 marks இருக்கும். அதை கொடுக்கும்போது நாங்கள் கொஸ்டினை பார்த்து ஆன்சரை டிக் பண்ண மாட்டோம் சார். நீங்கள் இங்கே இருக்கிறவங்க யாரை வேணால் கேட்டுக்கோங்க, ஆன்சரை பார்த்து டிக் பண்ணுவோம். 30 degree 60 degree 90 degree 120 degree இருந்தால் மேலே θ/2 60 degree தான் ஆன்சர். நான் இப்படி படிக்கல, நாங்கள் இப்படி தான் சார் படித்தோம். 1 mark டக்குன்னு பண்ணிடுவோம். அப்படி இன்னொரு கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்குறேன் சார். இப்போ டீட்டெயில்ஸ் எடுத்து காமிச்சாங்களே சார், அந்த மாதிரி IIT AIEEE இந்த மாதிரி போன்ற பரீட்சைகளில் எத்தனை பேர் நாமக்கல் இருந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படி ஒரு சர்வே எடுப்போம் சார். IIT AIEEE எல்லாம் இருக்குங்க, கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். எங்கள் ஸ்கூல்ல இருந்து லாஸ்ட் இயரோட 8 பேர் போனாங்க. இப்போ இவங்க பேசுனதில் ஒரு 2-3 விஷயங்கள் இல்லீகலாக எனக்கு பட்டது. ஒன்று, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வைக்கவே கூடாது, அது இல்லீகல். அப்புறம் ட்ரஸ்ட் ஆக்ட் மூலமாக வந்து இவங்க டொனேஷனை வாங்கிட்டு தே ஆர் சீட்டிங் த கவர்மெண்ட். ஆக்சுவலாக இது இந்த மாதிரியான இல்லீகலான விஷயங்கள். இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அலிகேஷன்ஸாக சொல்ல முடியும். Personally, I myself was a victim of such a school.
அதாவது இவங்க அடலசன்ஸ் இழந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஐ லாஸ்ட் மை சைல்ட்ஹுட் ஈவன் ஆக்சுவலி. ஐ வாஸ் புட் இன் அ போர்டிங் ஸ்கூல் அட் த ஏஜ் ஆஃப் 11. அடினா அடி, நாயடி பேயடி. 4 வாட்டி ஹாஸ்டல் விட்டு ஓடி வந்து கடைசியில் பள்ளிக்கூடமே வேறு வழி இல்லாமல் என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்களால தாங்க முடியல. இதுக்கு மேலே நீ அடி, நான் திருப்பி இது பண்ணுறேன்னு. ஐ பிகம் அ வயலண்ட் கிட். ஒரு கட்டத்தில் வந்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே என்னுடைய பள்ளி தான் காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு அவர் வண்டர் பண்ணார். இட் வாஸ் ஃபார் மீ அட்லீஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியும். நான் ஒரு 5-6 வருஷத்தை சொல்ல முடியும். இப்போ இந்த ஓவரால் இந்த இஷ்யூக்கு வருவோம். இவங்க என்ன ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்கன்னா, 12th மார்க் கேட்குறாங்க சார், அதனால நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கூட தமிழ்நாட்டில் தெரிஞ்சிக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஜாப் மார்க்கெட்டோ அல்லது இருக்கக்கூடிய அகடமிக் வாய்ப்புகளோ அல்லது வாழ்க்கையில் என்னவாக போகிறேன்ற ஒரு அடிப்படை புரிதலே பேரண்ட்ஸுக்கு, கிட்ஸுக்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்த அகடமிக் சோகால்டு அகடமிக் பீப்புளுக்கு யாருக்குமே கிடையவே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய குளோபல் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, உண்மையிலே இந்த கெரியர் அண்ட் கவுன்சிலிங் இது மாதிரியான எதுவுமே இல்லாத இருக்கிறதுலே ரூரல் மிடில் கிளாஸில் யார் 1.5 லட்சம் செலவு பண்ண முடியுமோ அவங்க தான் இவங்களோட டார்கெட் அண்ட் தேர் விக்டிம்ஸ். இப்படி தான் இந்த செயல்பாடு போயிட்டுருக்கு. நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன். பேரண்ட்ஸ் மார்க் கேட்குறாங்க, ஸோ நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது என்ன தியானம், என்னமோ ஒரு தியானம் சொன்னீங்களே, துரியம், ஆமாம் என்னமோ சொல்கிறேன் போயிடுச்சு. ஆமாம், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கல. ஐ லாஃப்ட். கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் கோவத்தோடு நான் சிரித்தேன் ஆக்சுவலாக. வந்து என்னென்னா ஒரு நேச்சுரலான ஒரு சைல்டு எஜுகேஷனை பற்றியான ஒரு ஐடியாவே இல்லாத விஷயங்கள் இதெல்லாம். வந்து மாடர்ன் எஜுகேஷனுடைய அடிப்படைகளே தெரியாது. வாட் இஸ் த பெடகாஜி, வாட் இஸ் த லேர்னிங் ப்ராசஸ், ஹவு இஸ் இட் ஆப்ரேட்டிங். ஏன்னா இவ்வளோ நாள் நான் சிலபஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரம் கிட்ஸ் டு அடல்ட்ஸ், காம்ப்ளெக்ஸான யூனிவர்சிட்டி சிலபஸ் முதற்கொண்டு நான் டிசைன் பண்ணிருக்கேன். வாட் டு வி புட் அன் எம்ஃபசிஸ் ஆன்? லேர்னருக்கு எப்படியாச்சும் போய் சேரணும் அப்படின்றது கிடையாது. இந்த லேர்னிங்கை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டியாக மாற்றுறதுல தான் என்னுடைய முழு செயல்பாடு இருக்குது. அதாவது அது என்னுடைய தொழில் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அவன் எக்கேடு கெட்டு போனால. இப்போ இந்த ஸ்கூல்ஸை பற்றி என்னுடைய சித்தி பையன் ஒருத்தன் அங்கே படித்தவன் அவன் சொன்னால் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டாங்க, யாரையுமே மதிக்க மாட்டாங்க, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் செஞ்சிட்ருப்பாங்க. அப்புறம் இந்த டிமாண்ட் சப்ளை ஆஃப் எஜுகேஷன் இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. வி டோன்ட் ஹேவ் குவாலிட்டி எஜுகேஷன் சிஸ்டம். எதுக்கு வந்து வெறும் 1600 மெடிக்கல் சீட் மட்டுமே இந்த ஸ்டேட்டில் இருக்கணும்னு எனக்கு தெரியல. இன்ஜினியரிங் காலேஜஸை நீங்கள் கண்டபடிக்கு திறந்து விடுறீங்க, அது என்ன கணக்குன்னு தெரியல. இப்படி மெடிக்கல் காலேஜஸில் வந்து 1600 அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டா, அவருக்கும் நான் பாடம் நடத்தியிருக்கேன். ஐ நோ வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப், இந்த மெடிக்கல் காலேஜில் இருக்கவங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனல் இது எல்லாமே இந்த சோக்கிங் இருக்கு இல்லையா, அந்த சோக்கிங் இஸ் ஹேப்பனிங் அட் செவரல் லெவல்ஸ். ஓவராலாக இவங்களை மட்டுமே ப்ளேம் பண்ணுறதை விட ஐ எம் டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் ஆஃப் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பேரண்ட்ஸ், academicians, education. நான் வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் a child being treated like a child, an adult, and growing up well into a human being for a civilized society. இதுதான் என்னோட பாயிண்ட். தேங்க்ஸ். இவர் சொன்னதுலேருந்து யாருக்காவது பதில் இருக்கா? ஏதாவது சொல்லணும், கமெண்ட் பண்ண சொல்கிறீங்களா? சார் சொன்ன மாதிரி நாங்களாம் அடிக்கிறதோ உதைக்கிறதோ அந்த வேலையே கிடையாதுங்க சார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஐ கேன் ப்ராமிஸ் யூ கம் அண்ட் சி. ஒருமுகப்படுத்தலின் மூலமும் நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய சில மெத்தடாலஜிஸ் மூலமும் எங்களுடைய மாணவர்கள் எவ்வளவு குறைவான மதிப்பெண் பெறக்கூடிய தகுதியில் இருந்தாலும் அவர்களை மேம்படுத்தி எங்கள் ஆசிரியர்களின் திறனால் அவர்களை அதிகமான மதிப்பெண்கள் பெற வைக்கிறோம் என்று இந்த தரப்பில் சொல்லுகிறார்கள். இன்னொரு பக்கம் மாணவனை எல்லா நேரங்களிலும் படிப்பு என்று தொடர்ந்து அழுத்துவது அவனுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கும், சுயமாக சிந்திக்கும் அறிவை மழுங்கடிக்கும் என்று இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது. எது உண்மை? பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆட்சி நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். மார்க் மதிப்பெண் பெறாத மாணவன் அடுத்த நிலைக்கு போகவே முடியாது என்று எழுதப்படாத ஒரு சட்டம் ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் மதிப்பெண் என்பது எவ்வளவு முக்கியம் அல்லது ஏன் முக்கியமில்லை? இருதரப்பிலும் வாதங்கள் வலுக்கின்றன. நான் சொல்றது இவர்களுடைய செயல்பாடுகளில் என்ன குறை பார்க்குறீங்க, அவ்வளோதான் சார். இது ஃபீஸ் பற்றி சொல்லலாம். ஃபீஸ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸும் சரி, எல்லா ஸ்கூல்ஸுக்கும் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து ஃபீஸ் கொடுக்குறதுக்கு ரெசிப்ட் கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. வி ஆர் கிவிங். யார் எல்லா பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் 16,500 ரூபாய் ப்ளஸ் லஞ்ச் கொடுக்குறோம், டே ஸ்காலர்ஸுக்கு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் எழுதி ஸ்பிளிட் அப் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை சார், நான் படிக்கும்போது நான் ஒரு தடவை ஃபீஸ் கட்டினதுக்கு கூட எனக்கு வந்து ஃபுல் ரெசிப்ட் கரெக்டாக கொடுத்தது கிடையாது.
ஃபீஸ்க்கு ரெசிப்ட் இன்று வரை வழங்கப்படுகிறது இல்லை சார். முதல்ல அன்று முதல் 1996 முதல் ரசீது வழங்கப்படுகிறது மாணவர்களுக்கு. அவர் உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் முழுமையான தொகைக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. ட்ரஸ்டோட அந்த ஆக்டை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன். இங்கே ஒரு பெரிய அலிகேஷன் இது. அவருடைய ரசீதை இன்று கூட எடுத்து காட்ட முடியும். சார் ஸ்கூல்ல தான் சொன்னால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? எங்களுக்கு கொடுத்தது இது வரைக்கும் கொடுத்தது இல்ல. இன்று கூட எடுத்து காட்ட முடியும் அவருடைய பதிவு எண்ணை சொன்னால். இல்ல நீங்க வச்சிருக்கீங்க, அவங்கள்ட்ட கொடுக்கலன்னு கேக்குறோம் நாங்க. அது எப்படி கேட்டிருக்கோம் சார். இல்லை கொடுக்க நாங்கள் வைத்திருப்போம். ஆடிட்டிங் இருக்கிறது, எவ்ரிதிங் இருக்கிறது. ஓகே, ப்ராப்பரான நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. கவர்மெண்ட் ஆடிட்டிங் இருக்கிறது, நாங்கள் சப்மிட் பண்ணுகிறோம், ஐடிக்கு சப்மிட் பண்ணுகிறோம். சார் இப்போ 215 மார்க் வாங்கினவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 215 மார்க் வாங்கினவங்களுக்கு எவ்வளோ டொனேஷன் வாங்கி சீட் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுல அது உண்மை. இதுவரை எந்த மாணவனிடமும் பள்ளியில் டொனேஷன் வாங்கவில்லை என்பதை மெய்ப்பிக்க தயாராக இருக்கிறோம். சார் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். நீங்கள் டொனேஷன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன் சார். ஐ எம் ரெடி. No sir, I am ready. இன்று வரை இல்லை. இல்ல sir, I am ready. I am very confident that I can prove right now. இன்று வரை இல்லை. No sir, 2005 ல இருந்து 2007 பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டை இப்பவும் கூட்டிட்டு வந்து என்னால ப்ரூவ் பண்ண முடியும் டொனேஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு கொடுத்ததாக சொல்கிறார்கள்? இல்ல எனக்கு ஃபீஸ் தெரியல. இல்லை. இல்ல டொனேஷன் கொடுத்தது எனக்கு இல்லை. என்னால் மறுக்க முடியும். என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் சார். நிச்சயமாக இல்லை. நீங்க நிச்சயமாக நீங்க நிரூபிக்கலாம். இன்று வரை இல்லை. ஒரு பைசா கூட டொனேஷன் வாங்கியதாக யாராவது கூறினால் இந்த இடத்தை விட்டு நான் செல்கிறேன். எங்களது பள்ளியில் முன்னாடியே நோ டொனேஷன் போட்டுருவோம். அப்பயும் பேரண்ட் வந்து கேட்பாங்க, நான் டொனேஷன் கொடுக்குறேங்க. இதை நான் ஒன்றும் சொல்கிறேன் வேண்டாம் தான் சொல்லுங்க சார். அதாவது எந்த பள்ளிக்கூடமும் டொனேஷன் வாங்குறது இல்லைன்னு நீங்கள் வாங்குறது இல்லைன்னு சொல்கிற நியாயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் எந்த பள்ளிக்கூடமும் டொனேஷன் வாங்குறது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தமிழ்நாடு சிரிக்கும். இவர் வாங்குறது இல்லைன்னு சொல்கிறாரு, அவங்க ஸ்டூடெண்ட் வாங்குறாங்கன்னு சொல்கிறாரு. பராபரனுக்கே வெளிச்சம். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக போக முடியாது. இவங்ககிட்ட கொடுங்க. இவங்ககிட்ட எது ரொம்ப மோசமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? 2 வருஷம் ஒரு மனப்பாட கருவியாக மட்டுமே அவன் ட்ரெயின் ஆகி வெளியில் வர்றவன் எப்படி ஆகிறான்றத நம்ம பார்க்க வேண்டியது. இப்படி நீங்கள் ஒரு ஊசி போட்டு பருக்க வைக்கிற ஒரு மிருகம் மாதிரி தான் அவன் வெளியில் வரான். வந்ததுக்கப்புறம் அவனால் என்ன நல்ல விஷயம் செய்ய முடியுதுன்னு சொல்லுங்கள். அவனால் சுயமாக யோசிக்க முடியுதா? சுயமாக ஒரு கோர்ஸை வந்து தேர்வு பண்ண முடியுதா? ஒரு நல்ல மனிதனாக அவனால் வாழ்க்கையை வாழ முடியுதா? ஒரு மெஷினாக ஒரு மார்க் வாங்குகிற மெஷினை தான் வந்து இந்த மாதிரியான பள்ளிகள் உருவாக்க முடியும். கண்டிப்பாக நாங்கள் மெஷின் கிடையாது சார். அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் படிச்சா அது மெஷின் தாங்க, மனுஷங்க கிடையாது. Mark is based on knowledge only. Okay, it's not simply comes. அப்ப ஏங்க காலையில இருந்து 12 மணி வரைக்கும் படிக்கிறீங்க? மார்க் knowledge ரிலாக்ஸா படிங்க. படிங்க. எதுக்கு இத்தனை ஸ்லிப் டெஸ்ட் வைக்கிறீங்க? எதுக்கு இத்தனை யூனிட் டெஸ்ட் வைக்கிறீங்க? லேப்ல விடுங்க பசங்கள. சரி சார், ஒரே ஒரு சின்ன கேள்வி வைக்கிறேன். இங்கே இருக்கிற இவர் எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் வந்து ஆசிரியர்களாக இருந்து இப்போ பள்ளி நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு. இப்போ இருக்கிற ஆசிரியர்களாக இருந்து பள்ளி நடத்துகிற நிர்வாகத்தினர் எல்லாருமே ஒரே ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டோம். அவங்க வந்து ஒரு அரசு பள்ளியில் இருந்தப்போ இதே கமிட்மெண்ட் காமிச்சாங்களா? இதே மாதிரி மாணவர்களை உருவாக்குனாங்களா? இதே மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வச்சாங்களா? எத்தனை மாணவர்களை உருவாக்குனாங்க? இருங்க உட்காருங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேங்க, அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி திருச்செங்கோட்டில் நாங்கள் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம். அவங்க அதே மாதிரி ராசிபுரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நான் சும்மா சாதாரணமாக சொல்ல, அனைத்து மாணவர்களையும் என்னோட சொந்த பையனாகவே தான் எடுத்திருக்கோம். என் கிளாஸுக்குள்ளே போனால் அப்படி தான் இருந்தது, அப்படி தான் மேத்ஸ் நடத்துவோம். இருங்க சார், இருங்க சார், பதட்டப்படாதீங்க சார் எல்லாரும். ஒரே நிமிஷம். நாமக்கல் இப்போ நம்பர் 1 ஸ்டேட். எப்போதுமே ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்டு, ஸ்டேட் தேர்ட்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இப்போ நாமக்கல்னு சொல்லிடலாம், ரைட்டா? இதே ஆள்கள் தான் முன்னால் வெவ்வேறு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களாக இருந்து கடுமையான பணிகள்லாம் செஞ்சுருக்கீங்க. அப்போ நாமக்கல் நம்பர் 1 இருந்துச்சா தமிழ்நாட்டில்? என் கேள்வி அதான். கமிட்மெண்ட்டை நீங்கள் அப்போ காட்டியிருந்தா அப்பயும் நாமக்கல் நம்பர் 1 இருந்திருக்கணுமா இல்லையா சார்? அன்னைக்கும் அரசு பள்ளியில் திருச்செங்கோட்லையும் ராசிபுரத்துலையும் ஏகப்பட்ட டிமாண்டு. அட்மிஷனுக்கு பேரண்ட்ஸ் வந்து கியூ நிற்பாங்க. அப்படி தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அத்தனை பேர் தான் அண்ணா யூனிவர்சிட்டி காமிச்சிருக்கோம். அதாவது நீங்கள்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கோல் வச்சியது விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கொஞ்சம் கன்னியாகுமரி, இதுதான், ரைட்டா? அப்பயே நாமக்கல் நம்பர் 1 வரல. நீங்கள்லாம் தான் பணி பண்ணுறீங்க. இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து இவ்வளோ பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. நீங்கள்லாம் டீச்சராக தான் இருந்திருக்கீங்க. அப்போயே நாமக்கல் நம்பர் 1 இல்லை ஸ்டேட்டில்? அப்பொழுது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பது எங்கள் நோக்கமாக இருக்கவில்லை. ஏன்னா அப்போ நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் இல்லை சார். இல்லை, தனியார் பள்ளி என்பதல்ல. நாங்கள் எங்கள் உழைப்பை செய்தோம், அதற்குரிய பலன் கிடைத்தது. ஒரு 40 பேர் படித்த வகுப்பில் 10 பேர் அந்த காலத்தில் மெடிக்கல் சென்றதை யாராவது சொல்லட்டும். ஸோ அப்போவே அரசு பள்ளியில் எங்கள் நோக்கம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அல்ல. எங்கள் நோக்கம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு உங்கள் நோக்கம் என்ன சார்? இன்று மாணவர்கள் மெடிக்கல் இன்ஜினியரிங் சேருவதற்கு கட் ஆஃபை அதிகரிப்பது தான் எங்கள் நோக்கம். எதுவுமே இல்லாத ஒரு நகைச்சுவையோ ஒரு எந்த விதமான ஷேரிங் எதுவுமே கிடையாதே.
எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனை தானே நம்ம காலேஜுக்கு அனுப்புறோம். எங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெக்கிங் கூட்டிட்டு போறோம். அதே மாதிரி கெண்டை ஸ்பேஸ் நாசாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நாசாவுக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் கூட்டிட்டு போகுது, நீங்கள் மட்டும் இல்ல. அது இப்போதான். அது இப்போதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாலே புத்திசாலித்தனமா அதை கூட்டிட்டு போயிருக்கீங்க, அவ்வளவுதான். இப்போ ஏன் யாருமே இஸ்ரோக்கு கூட்டிட்டு போறதே இல்லை? இஸ்ரோ கேட்டேன் சார். இதே மயில்சா மேனாதுரை எங்கள் ஊர் மாப்பிள்ளை திருச்செங்கோட்டுக்காரர் தான். ஏங்க அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறோமே, நீங்கள் ஏன் பர்மிஷன் கொடுக்கலன்னு நாங்கள் மெயில் கொடுத்தாருங்க. அவர்கிட்ட இன்னும் நம்ம கவர்மெண்ட்டில் அது ப்ரொடெக்டிவ் ஏரியான்னு சொல்லிட்டு யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல சார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சீனியர் ரிப்போர்ட்டர் அழகாக ஒரு ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். அதில் சொல்லப்படுறது என்னன்னா, நாசாவிலையும் அலௌடு இல்லை, இஸ்ரோலையும் அலௌடு இல்லை. ஆனால் நாசாவுக்கு நம்ம கூட்டிட்டு போறதுங்கிறது ஒரு பப்ளிசிட்டி சேக்காகத்தான் நம்ம பார்க்குறோம். கிடையாது சார், என் கருத்து இல்லை. உங்கள் கருத்து இல்லை, மற்றவங்க கருத்து இருக்கலாம். நான் ஒவ்வொரு ராஜ்கட்டா சீனியர் கரஸ்பாண்டன்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆதாரபூர்வமாக அதை முன்வைக்கிறார். சிதானந்த் ராஜ்கட்டாவுடைய ஆர்டிக்கலில் நாசால பர்மிஷன் இல்லை, இஸ்ரோலையும் பர்மிஷன் இல்லை, பள்ளிக்கூடங்கள் கூட்டி போகிறது இல்லைங்கிறதுக்கான ரீசன்னா நாசாக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பள்ளிக்கூடத்துலங்கிறது ஒரு பெரிய பிம்பமாக காட்ட முடிகிறது. ரைட்டா? ஃபீஸுக்கு சப்போர்ட் பண்ணுது, ரிசல்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, அல்லது பேரண்ட்ஸை ஈர்க்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இஸ்ரோவை நம்ம கண்டுக்கிறது இல்லை, அவ்வளோதான். கிடையவே கிடையாது சார். இஸ்ரோவுக்கு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நான் ஆர்டிக்கலை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த டிபேட்டை தொடர்ந்து நம்ம வலுத்தோம்னா உங்கள் பக்கம் இறங்குங்கிறதுக்காக உங்கள் நலன் கருதி அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் பொதுமக்களுடைய சில குற்றச்சாட்டுகள், இது ஆதாரம் உள்ளது ஆதாரம் இல்லாத இருக்கலாம். அடுத்து நான் உள்ளே அழைக்கவிருப்பது கல்வியாளர்களை, சமூகத்தில் கல்வியை வெவ்வேறு வடிவங்களில் பார்ப்பவர்களை. அவங்களோட நம்ம போகிறப்போ we can come to some good points. நம்ம இன்னும் என்னென்ன செய்யலாம், அல்லது எது தவறாக இருக்கிறது, அல்லது என்னென்ன காரணங்களால் நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டியிருக்குங்கிற பல ஆங்கிளை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். ஆட்சி நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி நீயா நானா பவர் பை ரன் இந்தியா டிஎம்டி கம்பிகள். மார்க் ஒன்றே வாழ்க்கை என்று மாறிப்போயிருக்கும் இந்த சமூகத்தில் அதிக மார்க்கை பெற்றுத்தரக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எப்படி செயல்படுகின்றன, அது குறித்து எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ன, அதிக மார்க்கை பெற்றுத்தரும் பள்ளிகள் செய்யக்கூடிய நடைமுறைகள் என்ன, இருதரப்பு விளக்கங்களும் சொல்லப்படுது. இதுவரைக்கும் பேரண்ட்ஸ், அப்புறம் அதனுடைய விக்டிம்ஸ்னு சொல்லிக்கிட்டவங்க, அந்த பள்ளிக்கூடங்களில் படித்தவங்க, இந்த பக்கம் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருந்தது. இப்போது ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருவர் ஃபாதர் ஜோ அருண், கல்வியாளர். இன்னொருவர் திரு எம்பி விஜயகுமார் அவர்கள், ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. தமிழகத்தினுடைய கல்விச் சூழலை மாற்றி அமைத்ததில் மிகப்பெரிய பங்கு இவருக்கு உண்டு. இன்னமும் பல்வேறு கல்விக் குழுமங்களில் மத்திய அரசினுடைய அந்த கல்வி அமைப்புகளில் ஆலோசகராக, உறுப்பினராக தன்னுடைய பங்கை தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறவர். 2 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் இங்கே வந்திருக்காங்க. இவங்ககிட்ட நான் போகிறதுக்கு முன்னால் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? நான் சொன்ன ஃபார் எக்ஸாம்பிள் நெடுஞ்செழியன், கல்வியாளர் நீங்கள். சார், ஃபஸ்ட்டு வந்து சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் சிக்கன்ஸ். ஏன்னா வந்து அவங்க ஒரு ஜெயிலில் அடைக்கிற மாதிரி, ஒரு இந்த கோழி வளர்க்குற மாதிரி வந்து நம்ம, ஏன்னா இட்ஸ் நாட் அ சோடா பாட்டில் மாதிரி நம்ம ஒரு இடத்துல கொடுத்து அவுட்புட் வாங்குறது வந்து மார்க் ஓரியன்டேஷன் கிடையாது. ரெண்டாவது, நுழைவுத் தேர்வு வந்து சிலபஸ் வந்து மாற்றும் போது இதே நாமக்கல் பள்ளிக்கூடங்கள் 2005ஆம் ஆண்டு ஓல்டு சிலபஸில் வந்து 179 பேர் 3 சென்டம் வாங்கினதுக்கப்புறம் 2006 வந்து ஒரே ஒரு பையனால் தான் 3 சென்டம் வாங்க முடிஞ்சது. ஏன்னா அந்த சிலபஸ் வந்து அவங்க 11th போர்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக சொல்லித்தரது கிடையாது. ஸோ சில்ட்ரனுக்கு இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் சொன்னாங்க, 2 வருஷம் ஒரு பையனுக்கு வந்து ஒரே சப்ஜெக்டை சொல்லிக் கொடுத்தா 200க்கு 200 மதிப்பெண்கள் வந்து நிறைய பேரை உருவாக்க முடியும். அதனால் அந்த ஸ்கூல்கள்லாம் வெற்றி காணுது. இப்போ ஒரு பையன் வந்து சாருக்கு தெரியும், கடைசியாக உட்காந்துட்டு காவலூர்னு ஒரு ஃபாரஸ்ட் ஸ்கூலில் 18 கிலோமீட்டர் நடந்து வந்து பயாலஜி அண்ட் மேக்ஸ் டீச்சர் இல்லாத இடத்துல அந்த பையன் வந்து 960 மார்க் வாங்கக்கூடிய பையனுக்கும், இவங்களுக்கு மாதிரி வந்து 2 வருஷம் வந்து வாத்தியாரோட சொல்லிக் கொடுத்து படிக்கக்கூடிய பையனுக்கும் என்ன ஒரு வாய்ப்புகள் வந்து நம்ம ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு 2 பேரையும் ஒரே லெவலில் வச்சு நம்ம பார்க்கணுமா அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து நம்ம அக்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மறுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து விக்டிம் ஆகிறாங்க. எதனாலனா பணம் அப்படிங்கிறது வந்து அவங்களால கிடையாது. ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து நம்மளை வந்து ஒருமுகப்படுத்தி நம்ம இதுதான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறது வந்து முற்றிலும் தவறு. நான் கிண்டி அண்ணா பொறியியல் பல்கலைக்கழக படிக்கும் அப்போ இவர்களுடைய கல்வி அல்லது இவர்களுடைய கல்வி முறை என்பது மாணவர்களுக்கு விஸ்தாரமான அறிவை தரலைங்கிறீங்களா? தரல. நாங்கள் தான் எல்லா சொல்லிட்டுங்களா 8th ஐஏஎஸ் கோச்சிங் நடத்திட்டு இருக்கோம் சார். 8th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு வெளியிலேருந்து ப்ரோசஸ் கூட்டிகிட்டு வந்து ஐஏஎஸ் கோச்சிங் கொடுத்துருக்குறோம் சார். அப்ப இருந்தே ஏன் சார் திரும்பவும் மனப்பாடம் பண்ண சொல்றீங்க? பாவம் சார். நீங்க மனப்பாடம்னே ஏமா பேசுறீங்க? இல்ல, பட் அது வந்து நான் என்ன செய்யறேங்கிறது நீங்க சொல்றீங்க. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய கல்வி முறைங்கிறது 12th ஸ்டாண்டர்டை தாண்டி அவனுக்கு எந்த வகையிலையும் பயனளிக்கல அப்படிங்கிற கான்செப்டே தவறுன்னு சொல்றேங்க. அவர் எப்படி தவறு சார்? இப்போ நீங்கள் அவர் அதே மாதிரி 11th வந்து நடத்துறதுலன்னு சொல்கிறாரு இல்லைங்க சார். ஒரு BA மேத்தமெட்டிஷியன், நான் ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கேன் மேத்தமெட்டிக்ஸில். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபண்டமெண்டலே தெரியாமல் ஒரு பையன் சென்டை வாங்க முடியுங்களா?
ஸ்டூடெண்ட்டை கொடுங்க. 11th ஸ்டாண்டர்ட் பாடம் நடத்துகிறாங்களா? சார் பேசிக்ஸாக போகும்போது ஒரு 3 மாதம் நடத்துவாங்க சார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. நான் கிளாஸில் வந்து ஃபுல்லாக அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் 12th கோச்சிங் மட்டும். பக்கத்தில் இது 11th எங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் எதுவும் நடக்கல சார். ஆக்சுவலாக 11th ஆனுவல் எக்ஸாம் நடக்கலையா? நடக்கல சார் எங்களுக்கு. அவங்க நடக்கலன்னா இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, அவங்களே டீச்சர்ஸ் சொல்லிட்டாங்க இது இந்த மார்க்ஸ் நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம், நாங்கள் 12th மட்டும் கான்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் எக்ஸாம்னா முன்னாடி நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம் சார். நாங்கள் அந்தளவுக்கு எங்களுக்கு இதாகிடுச்சு. இந்த 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 11th ஆனுவல் எக்ஸாம் எழுதாமல் பையன் ப்ரொமோஷனே கிடையாதுங்க சார். 11th ஸ்டாண்டர்டுக்கு பாடம் நடத்துறது இல்லைங்கிறது எவ்வளோ பேர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே சார்? இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாந்து கூட கூட்டியாருன்னு சொல்லலாம். 11th ஸ்டாண்டர்ட் நடத்தாமல் எப்படி சார் 12th ஸ்டாண்டர்ட் நடத்த முடியும்? பீயிங் எ டீச்சர் ஐம் ஆஸ்கிங். அப்போ ரூல் கிடையாது, கவர்மெண்ட்டில் வந்து ரூல் கிடையாது. அதாவது 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி 12th கொண்டு போகணும் அப்படின்னு. இப்போ ரீசனில் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் நான் பாஸ் அப்படின்னு. எக்ஸாம் எழுதி முடித்த உடனே வந்து எனக்கு தெரியும், எனக்கு டீச்சர்ஸும் சொல்லிட்டாங்க நீ கண்டிப்பாக பாஸ். இங்கே இருக்கிற 900 பேரும் 11th 900 பேர் சார், 20 கிளாஸு 900 பேர் வந்து பாஸ்ன்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு நாங்கள் 12th போவோம் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் 100% அஷூரன்ஸ். இப்போ எப்படி 8th ஸ்டாண்டர்ட் வரையில் கவர்மெண்ட்லேயே ஆல் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களோ 11th ஸ்டாண்டர்டுக்கு கவர்மெண்ட்லேயே ஆல் ப்ரொமோஷன் கொடுத்தா தான் நாங்கள் ரிசல்ட்டே போட முடியும் சார். அப்போ ஒழுங்காக பாடம் நடத்திருந்தா அரசாங்கம் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காதுல 11th எக்ஸாம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு. 11ஆம் வகுப்பு புத்தகத்தை வாங்கி அப்படியே வச்சுட்டு பாடம் நடத்தாமையே பரீட்சை நடத்துகிறாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. வேற ரெண்டாவது வந்து 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் ரொம்ப ஆசையோட கனவோட கொண்டு போய் சேர்க்குற குழந்தைகளை ஏதாவது பின்தங்கியோர் அல்லது மெல்ல கற்போர் இருந்தால் அவங்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து கட்டாயப்படுத்தி வெளியில் அனுப்புறதுனால தான் 100% ரிசல்ட் என்று உலக அறிய நடைபெற்றது. இது கேட்ட பாயிண்ட் இருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் என்னுடைய ஹார்ட்ல வச்சு சொல்றேன் சார். ஐ கேன் ப்ராமிஸ் we are not doing such things. you are not. அது கேட்கலாம். தமிழகத்துல இது நடக்கலன்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கு. எல்கேசிலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் பணத்தை கொட்டி படிச்சு 11ஆம் வகுப்பு வரும்போது அவங்க டிசி வாங்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த வருஷம் 4 பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ எய்டட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கேன். புதுக்கோட்டையில் ஒரு பள்ளியில் 73 பேருக்கு இந்த ஆண்டு டிசி வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்குது. தமிழகத்திற்கு கூட ஒட்டுமொத்த மெட்ரிக் பள்ளியில் இது நடக்குது. அரசாங்கம் கவனிக்கணும், அதிகாரிகளும் கவனிக்கணும். இது வந்து நிறைய பேருடைய குடும்பங்களில் இல்லை ஒரு கோரிக்கையாகவே இங்கே வைக்கிறார். தமிழக அரசு, தமிழக அரசியல் கட்சிகள், நிர்வாகங்கள் இதை கவனிக்க வேண்டும். தொடர்ந்து ஒரு விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து மறுத்தார்கள். முதலாண்டு பாடத்தை முதலாண்டில் முழுமையாக நடத்துவதில்லை. அது ஒரு பகுதி 3 மாதம் நடத்துவாங்க, 2 மாதம் நடத்துவாங்க. அந்த குற்றச்சாட்டு அவர் தொடர்ந்து மறுத்தாங்க. அந்த குற்றச்சாட்டு 100க்கு 100 உண்மை. அவர் சொன்னார் ஃபண்டமெண்டல் ஃபஸ்ட் இயர் படிக்காமல் எப்படி சென்டம் வாங்க முடியும், அப்படி தான் இருக்குது பாடம். இயற்பியல் பேராசிரியராக இருந்தவன். இயற்பியலில் முதலாண்டில் வெப்பவியல் இருக்குது, 2வது ஆண்டு கிடையாது, 2வது வருஷம் கிடையாது. 2வது ஆண்டு எலக்ட்ரானியல் இருக்கும், ஆனால் முதலாண்டு எலக்ட்ரானியலுக்கு கிடையாது. அந்த பாடத்திட்டம் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால் முதலாண்டில் 100 மதிப்பெண் எடுக்கணும், ஒரு பொதுத் தேர்வு வைக்கணும். 2வது ஆண்டில் ஒரு பொதுத் தேர்வு வைக்கணும். இந்த 2 பொதுத் தேர்வையும் கூட்டி அதன் அடிப்படையில் தான் மொத்த மதிப்பெண் கொடுக்கும். எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர், எம்எஸ்சி செகண்ட் இயர். ஆந்திராவில் அப்படி தான் இருக்குது, ஜூனியர் காலேஜ்னு வச்சு அப்படி தான் இருக்குது. அதனால தான் ஆந்திராவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஐடியில் 2008 உள்ள புள்ளிவர பிரகாரம் ஆந்திராவில் 1697 பேர் ஐஐடியில் வந்திருக்கான். அதை விட லிட்ரஸி தமிழ்நாடு அதிகம். தமிழ்நாட்டிலிருந்து வெறும் 202 பேர் தான். இந்த நாமக்கல்லாலும் ஒன்றும் பண்ண முடியவில்லை, கோபிச்செட்டிப்பாளையத்தாலும் ஒன்றும் பண்ண முடியவில்லை. காரணம் என்னென்னா அந்த நுழைவுத் தேர்வுகளிலெல்லாம் ஃபஸ்ட் இயரில் 50% கொஸ்டின், செகண்ட் இயரில் 50% கொஸ்டின், அப்படி தான் கேட்கணும். அதுதான் சிலபஸ். ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இன்றைக்கி எனக்கு சொல்லுவேன், கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னாக்கா அந்த மாதிரி பையன் எங்கே போனாலும் தன்னை அடாப்ட் பண்ணிக்குவான். இந்த மாதிரி இதிலேருந்து வரவனுக்கு இந்த அடாப்டேஷன் குறைஞ்சிரும். புரியுதுங்களா? அது வெறும் இவங்க ஸ்கூலை மட்டும் வச்சு சொல்லலை, எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, வேறு எய்டட் ஸ்கூல்லையும் ரொம்ப ரெஜிமெண்டேஷன் உள்ள ஸ்கூல்லையும் இந்த அடாப்டேஷன் வந்து கேரக்டர், மனித வாழ்க்கையே அடாப்டேஷன் தான். நீங்கள் எடுக்கிற எல்லா 90% வந்து எல்லாருமே 90% வர்றது கிடையாது, அவுட்புட்டில் வர்றது கிடையாது. பட் என்ன இந்த பசங்களால் ஏன் வந்து ஆல் இண்டியாவில் அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா, சிலபஸ் வந்து நம்ம ஃபுல் புக்கை படிக்க வேண்டியதில்லை, ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் படித்தா போதும், ப்ளூ பிரிண்ட்டில் ஒரு போர்ஷனை மட்டும் படித்தா போதும், 2 வருஷத்துக்குரியதில் ஒரு இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது. இப்போ 4 வருஷம் கழிச்சு இப்போ சிலபஸ் வந்து நம்ம ரிஃபைன் பண்ணதுனால திருப்பி ஒரு ரீஷஃபில் பண்ணால் உங்கள் டீச்சர்ஸ்னால ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிகாஸ் 2005 வந்து சிலபஸ் மாறினதுக்கப்புறம் 3 சென்டம் ஒரே
ஒரு சென்டம் தான் ஒரு ஆள் தான் எடுக்க முடியுது மெடிக்கல் கட் ஆஃபில் 3, அதாவது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து 3 சென்டம் வாங்குறவர். ஏன் வந்து நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறீங்க, நல்ல மதிப்பெண்கள் நல்லா வந்து நாங்கள் ஊட்டி வைக்கிறோம் அப்படின்னா ஏன் அந்த சமயத்துலேயும் 172லேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஸ்லிப் ஆகிறதுல வந்து 50% ஸ்லிப் ஆகலாம்? ஏன் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வரணும்? 172 3 சென்டம் எங்கே இருக்குது, ஒரு சிங்கிள் டிஜிட் 3 சென்டம் எங்கே இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக அது வரத்தான் செய்யும். இது வந்து ஒரு நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் நான் சொல்ல வரல, ஜென்ரலாக ஸ்டேட் பூரா அப்படி தான். நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டேட்டில் சிலபஸ் மாறும்போது இதுதான் ஃபெயிலியர் ஃபார் ஆல் இண்டியா சார். இதுதான் ஃபெயிலியர் ஃபார் ஆல் இண்டியா. கான்செப்டை புரிஞ்சு சொல்லித்தரதில்ல, பசங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லித்தரதில்லை. சொல்லித்தந்தா இதே பையன் ஆல் இண்டியாவில் எதாவது மார்க் வாங்க முடியும். சார் சொல்கிற மாதிரி சிலபஸ் கமிட்டி மெம்பர் 6லேருந்து 12 வரையில் அந்த புக்கை மாற்றின மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் கமிட்டி மெம்பர், ரைட்டு சார், ஆத்தர் எல்லாமே. கபில் சிபல் கொண்டு வரக்கூடிய அந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று அமுல்படுத்தப்பட்டா இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கத்திலேருந்து வர்றவங்க தேர்வாங்களா? தேர மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் சார். நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் சார், நீங்கள் டிபேட்டில் சேலஞ்ச் பண்ணுறோம். we can prove that, we can prove it. சார் ஏன் சார் சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது 176 3 சென்டம் வாங்கினவங்களா ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னு நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? என்ட்ரன்ஸ் இருக்கும்போது நாங்கள் தான் சார் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் தான் ஸ்டேட் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் ராசிபுரம் திருச்செங்கோடு தான். நுழைவுத் தேர்வு ரத்து கமிட்டிக்கு நான் தான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். வி டிட் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். 6 வருஷம் +2ல என்ன மார்க் வாங்கினாங்க, 6 வருஷம் என்ட்ரன்ஸில் என்ன மார்க் வாங்கினாங்க, கிராஸ் டேபுலேஷனில் எங்கேயுமே மேட்ச் ஆகலை. தட் இஸ் அ மெயின் ரீசன் ஃபார் அபாலிஷன் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஒரு புரிதல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அதாவது இது மாதிரியான பள்ளிக்கூடங்களில் வருகிறவர்கள் இந்திய அளவில் நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் தன்னை நிரூபிக்கக்கூடிய தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். இதான் உங்கள் குற்றச்சாட்டு. ஓகே, தென் வாட் எல்ஸ்? இந்த ஃபுல் டிபேட்டை நான் ஒரு அதிர்ச்சியாக தான் நான் கேட்டுருக்கேன். பிகாஸ் இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் எப்படி அது ப்ராக்ரெஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டு தான் பண்ணுறாளா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி மனசில் வருது. இந்த மாதிரி ரொம்ப ரெஜிமெண்டட் ஸ்கூல்ஸில் படித்த நிறைய அடல்ட்ஸ் எங்கள்கிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க. வி டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் பீப்புள். இவள் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் போய் எப்படி அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுல எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் எப்படி கஷ்டப்படுறாங்க, அதோட ட்ரீட்மெண்ட் நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துன்னு வரோம். அவளோட பேக்ரவுண்டை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணானாக்கா இந்த மாதிரி ஒரு ரெஜிமெண்டட் ஸ்கூல்ஸில் படித்து அவளுக்கு க்ரியேட்டிவிட்டி இல்லாத, ப்ராப்ளம் சால்விங் இல்லாத, ஹையர் ஆர்டர் திங்கிங் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வளர்ந்ததுனால அவளுக்கு வந்து திங்கிங்கே ஒரிஜினல் திங்கிங்னா என்னதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு செட்டப் பேரண்டல் கிரீடை கேபிட்டலைஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் வருது, which is a sad thing. பிகாஸ் இப்போலாம் சொல்லிடுறேன், பெற்றோர்களுடைய பேராசையை பள்ளிக்கூடங்கள் காசாக்குகின்றன சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னாக்கா இப்போ இந்த உலகத்தில் வந்து பேராசை எல்லாத்துக்கும் ஒரு பேராசை. திஸ் கைண்ட் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் வெரி டீஹியூமனைசிங். கேட்கறதுலேயே அதிர்ச்சி வருது. நான் என்னோட குழந்தை இந்த மாதிரி ஸ்கூலில் அனுப்புவேனா? மாட்டேன். நீங்கள் நடத்தக்கூடிய இப்படி படிப்பு 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 படிப்புன்னு பையன் இது பண்ணுறப்போ அவனுக்கு உலகம் தெரிவது இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி நடந்துக்கணும் ஒரு கவுன்சிலிங் வந்து கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு. இவனுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி போனால் இவன் எந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்னன்னு கேட்குறேன். நான் வேக்யூமில் பேசல, இது ஒவ்வொரு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நெஜத்துலேருந்து பேசுகிறேன், ரியாலிட்டிலேருந்து நான் பேசுகிறேன். இந்த ஸ்கூல் லைஃப்பில் இந்த ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி +2 சரிங்களா? அப்போ அந்த 11 years ஆஃப் அவனுடைய ஸ்டடி வரையிலும் he has given all freedom, thinking, relationship, emotional development, intrapersonal relationship, everything happens. புரியுதுங்களா? No, I want to counter argue with you. But I want to debate this very point. Definitely. You give the statistics of all the people you have counseled, right? So how many of them? What are all the problems? எவ்வளோ பேர் trauma patients இருக்காங்க? How you are relating them with only their school life? 10 லட்சம் பேர் படிக்கக்கூடிய ஸ்கூலில் ஒருத்தர் 2 பேர் உங்ககிட்ட கவுன்சிலிங் வரும்பொழுது, அதுவும் அவர் காலேஜ் எல்லாம் போய் மேலே வேலைக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது அப்போ வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் factually I want to correct you. இது வந்து not one ஒருத்தர் வந்து நான் பேச்சு சொல்ல. We interact with schools after schools after schools. We are school counselors. Excellent. We go into the school and we sit in the school. I appreciate it. And I also want to tell you, எந்த ஸ்டேஜ்ல என்ன டெவலப் ஆகணுமோ அப்போ தான் டெவலப் ஆகும். 14 years உங்களுக்கே தெரியும் adolescence ஓட பவர், ஹார்மோனல் சேஞ்சஸோட என்ன பவர்னு உங்களுக்கே தெரியும். அந்த டயத்தில் என்ன நேச்சுரலாக நடக்கணுமோ அதை நம்ம தடுத்தானாக்க அதோட என்ன இஃபெக்ட் ஆகும், அதோட ஹோல் ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்டடி பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனில் வெரி ஐசோலேட்டட் அகடமிக் ஸ்கில்ஸ் நம்ம அப்படி பண்ணோம்னாக்க அந்த ஒவ்வொரு குழந்தைகளோட ட்ரோமா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது தென் இட் இஸ் டு பி அகைன் அனலைஸ்டு சார், அவ்வளோதான் சொல்ல முடியும் நான். கடற்கரை இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கல்வி முதலாளிகள்லாம்
கல்வி எக்ஸ்பர்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க. அது முதல்ல தப்பு. கல்வி முதலாளிகள்ங்கிறது வேறு, எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்டுங்கிறது வேறு. இந்த ரெண்டுக்குமே அர்த்தமே நிறைய தெரியல. ரெண்டாவது, இதுக்கு இவங்க பதில் சொல்லக்கூடாது, முதலாளிகள் பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து முதல் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூல்னால் நீங்கள் சாதாரணமாக நடத்த முடியாது. இப்போ சார், இப்போ இந்த சொசைட்டியில் வந்து இந்த ஸ்கூல்னால் நிறைய அழுத்தங்கள் உருவாயிருக்கு. அது இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இவங்களுக்கு தெரியாமலே இவங்க ஸ்கூலை ஷூட் பண்ணி பக்கத்தில் 5 கிலோமீட்டர் தான் இந்த ஸ்கூல் இருக்குது, அதனால் இந்த இடம் 10 லட்சம் ரூபான்னு காட்டுறாங்க. நடக்குதா இல்லையா? என்ன கொடுமை சார் இது! இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இவங்க சொன்னாங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் வாங்கி வச்சுக்கிறதில்ல. நான் வேணால் இங்கே ஒரு ஆளை கூப்பிட்டு வரேன். பெருமாள் முருகனுங்கிற ஒரு ரைட்டரோட ஒய்ஃபு ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வேலை கிடச்சி நாகர்கோவில் பக்கம் போயிட்டாங்க. கவர்மெண்ட் வேலை கிடச்சி சர்டிஃபிகேட் தரமாட்டேன்ட்டாங்க. போராடிட்டு இருக்காங்க சார். அரசாங்கம் வேலை கிடச்சிருச்சு சார். நீங்கள் இதெல்லாம் அப்புறம் பதில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாத்துக்குமே பதில் தான் சொல்கிறீங்க. நான் உண்மையாக உங்களை குற்றவாளியாகவே பார்க்கல. இவங்கெல்லாம் எனக்கு யாருமே பகையே கிடையாது. இவர் ஸ்கூலில் நான் போய் பேசியிருக்கேன். உண்மையாகவே அந்த ஸ்கூலில் நான் நிறையா பசங்களுக்கு போய் இந்த மாதிரி ஜேர்னலிசம் பற்றி நான் கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் உண்மையாக அவருக்கே தெரியாது. அதுதான் முதலாளிக்கும் எக்ஸ்பர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த ஸ்கூல்லேயே அவருக்கு தெரியாமல் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார். அவரை வேணால் அவர் சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் பேரை சொல்லிட்டு நான் இந்த இடத்த ஒன்று எஞ்சி போயிடுறேன். அவருக்கு தெரியாமலேயே அவர் ஸ்கூலில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இருக்கார் சார். அவருக்கு இவர் சம்பளம் கொடுக்குறாரு. ஆமாம். ஆனால் முதலாளியை அவர் பார்த்ததே கிடையாது. அதான் உண்மை. ஹோலார் இந்தியாவில் ஒரு நல்ல கல்விக் கொள்கைங்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. இவங்க எதுக்கெடுத்தாலும் இவர் வந்து கபில் சிபில் மாதிரி பதில் சொல்கிறார். நீங்கள் கபில் சிபில் இல்லை சார். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு மாஃபியா கும்பலுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன புள்ளி, அவ்வளோதான். உங்களை வச்சு சர்வதேச வன்மையாக கண்டம் பண்றேன் சார். மாஃபியா கும்பலோட எங்களை பேசுனீங்க. இல்ல இது சொல்றாங்க சார். மனித இல்ல சார், நான் வெளியில இருக்க இவங்கள சொல்லல. எங்கேயோ ஒரு மாஃபியா கும்பல்ல ஒரு புள்ளினா என்ன சார் அர்த்தம்? இல்ல சார், நான் அக்செப்ட் சார். ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ஷன். இல்ல சார், சாரி. அதுக்கு அல்ல அந்த வேர்டுங்க சார். இல்ல சார் அந்த வார்த்தையை நான் சார் அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா நான் வந்து சாரி. இல்லை சார், சர்வதேச சார் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கோவம் ஆகிறீங்க. இல்லை சார், இல்லை சொல்லுங்க. இதான் சார் உங்கள் பிரச்சனையே. இல்லை இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இதுதான் பிரச்சனை சார். சார் இல்லை சார், இல்லை சார், சார் இல்லை சார், சார் இது என்ன சார் ஒரு வார்த்தை தானே? இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாத்தையும் விட்டுருவீங்களா? இல்லை இந்த ஒரு வார்த்தை தானே? இல்லைங்க, இந்த 1 மணி நேரம் டிபேட்டில் இதுதான் பிரச்சனையா? சர்வதேச அளவில் இந்த மாதிரி கல்விகளுக்காக நடத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய அரசியல் நடக்குது. அந்த அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அதில் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அரசியலை இயக்கிற அத்தனையுமே இந்தியாவில் கூட மிகப்பெரிய பணக்கார நிறுவனங்கள். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அந்த நிறுவனங்கள் தனக்கு கீழே கொண்டு வர பார்க்குறாங்க. அந்த பணக்கார நிறுவனங்கள் இந்தியாவில் கனிம வளங்கள் உட்பட சுரண்டி அயல் நாட்டில் பதுக்கி கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள். தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளாக மாற்றுக்கல்விக்காக வேலை செஞ்சுருக்க ஒரு ஆளை சொல்லுங்கன்னா இவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. தெரியவே தெரியாது. அதான் உண்மை. வசந்தி தேவியும் சுந்தரராமசாமியும் பேசின கல்வி முறை பற்றி ஒரு புக்கு வந்திருக்கு. வசந்தி தேவியும் எழுத்தாளர் சுந்தரராமசாமியும் இந்த தமிழ்நாட்டு கல்வி எந்த லெவலில் மாறினா நல்லா இருக்கும்னு தன்னுடைய ட்ரீம்ஸை பேசியிருக்காங்க. எந்த ஸ்கூல்லையாவது அந்த புத்தகம் இருக்குமான்னு கேளுங்க, இவங்களுக்கே தெரியாது. உண்மை சார். இவங்க தெரியாத நான் குற்றவாளியாக நான் பார்க்கல. தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனைகள் முதலாளிகளே எக்ஸ்பர்ட் ரோல் எடுத்துக்கிறாங்க. அப்படியே அந்த ஸ்டிக் எடுத்து நடந்து வந்தாங்கன்னா ஃபுல் எக்ஸ்பர்ட் நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை சார். நான் சொல்ல வர ஒரே விஷயம், தயவு செய்து இந்த கல்வி முறையில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்டேட்டாக கொஞ்சம் ஒரு ஆளை யாராவது எக்ஸ்பர்ட் போட்டு உள்ளே இன்வைட் பண்ணுங்கள். அவரை பார்த்தா கொஞ்சம் பரதேசி மாதிரி கூட இருக்கலாம் அந்த எக்ஸ்பர்ட்டை. ஆனால் இன்வைட் பண்ணுங்கள். ஏன்னா கார்பரேட் லெவலில் இருக்க மாட்டார். அவர் எக்ஸ்பர்ட்டுன்னு நினச்சி உள்ளே கூப்பிடுங்க. அது மட்டும்தான் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன். மாணவனை எல்லா நேரங்களிலும் படிப்பு என்று தொடர்ந்து அழுத்துவது அவனுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கும், சுயமாக சிந்திக்கும் அறிவை மழுங்கடிக்கும் என்று இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது. எது உண்மை? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆட்சி நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Achi Niya Rana powered by Run India TMT கம்பிகள். Okay, Joe, Arun, what's your view? Overall full show பார்த்திருக்கீங்க.
வேறு யார்கிட்டையும் நம்ம போக தேவை கிடையாது. பாரதியை பார்க்கலாம். அருமையாக சொன்னார் சார். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. அவன் சாதாரண மனுஷன் கிடையாது சார். அவர் சொன்னார் பாருங்க, எக்ஸ்பர்ட், எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்டே பாரதி தான். ஒரு மாணவனை எப்படி நீங்கள் கருதுறீங்க? அவன் அறிவாளி நீ எப்படி கருதுறீங்க? அவனுக்குள்ள கூடிய ரேஷனலை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. உணர்வறிவு என்னாச்சு? ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு சொன்னிச்சு பாருங்க, நான் போய் ஒரு பையனோட பேச முடியல. பேசணும் சார், அந்த வயசுல தான் அடலசன்ஸ், லவ் பண்ணணும் சார், இன்ஃபாச்சுவேஷன் நடக்கணும் சார், நடந்து மாறணும் சார். அப்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும் சார். இதெல்லாம் பண்ணாம அவனை ஒரு கருவியா, ஒரு சேர்க்கையா உருவாக்கி கொண்டு வந்து நான் பார்த்து பழகி பேசிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றதில்ல சார், வாழ்க்கையை சிதைச்சிட்டு இருக்காங்க சார், மனச்சிதைவு. நான் வர்றதுக்கு முன்னாடி, ஷோவுக்கு முன்னாடி சார், இப்போ 12th ஸ்டாண்டர்ட் இவங்கள்ட்டெல்லாம் படித்த பையன்கிட்ட 17 பேர்கிட்ட பேசுகிறேன் சார். வேணா நான் மொபைல் எடுத்து கொடுக்குறேன் உங்கள்கிட்ட. எங்கள் கல்லூரியில் வந்து சேர்ந்துருக்கிற பையன்கிட்ட கேட்டேன், 17 பேரும் இது உனக்கு பிடிக்குதான்னு கேட்டேன் சார். இல்லைன்னா சார். காலையில் 5:30க்கு எந்திரிக்கதாம் சார், குளிக்கணும், ரெடி ஆகிடணும், 6 o'clock சார், 6 to 8, 8 o'clock இந்த 8:40 வரைக்கும் சாப்பாடு, மறுபடிக்கும் படிப்பு, மறுபடிக்கும் சாப்பாடு, மறுபடிக்கும் படிப்பு. அவ பாரதியார் சொன்னதை, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கடினமான நல்ல படிப்பு, மாலை முழுவதும் படிப்பு, சாடாமானே சா அப்படின்னு சொன்ன மாதிரி. அவன் நான் கேட்டேன் சார், ஒவ்வொருத்தரையும் கேட்டேன், என்னென்ன செய்வீங்கன்னு. அவன் விளையாடுற இடம் இது சார், சார் பெட்டு சார், பெட்டில் விளையாடுறான். என்ன சார் குழந்தை, ஒன்றுக்கு இருக்கக்கூட முடியாமல் என்ன சார் சமுதாயம் இது? கல்வி முறை, ஒரு கல்வி வந்து மனுஷனை நல்ல மனுஷனாக்கணும் சார். வாழ்க்கையை கற்றுக்கூட முடியாமல், மனுஷனோட பழகிறதுக்கு கற்றுக்க தெரியாமல், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏதாவது இந்த கல்வி சொல்லுதா சார்? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் பெரிய சவால்களுக்கு நான் ஒரு மாற்று சிந்தனை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் தான் சார் எஜுகேட்டட். மார்க் வச்சுட்டு வெளியே வந்தாவா? he can only number him, he is not a member of the society. தமிழக கல்வி முறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த முயற்சி பண்ணினவர், இன்னமும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கவர். இன்றைக்கு இந்த மார்க் ஓரியன்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயத்தோட தொடர்புபடுத்தி நீங்கள் நடந்த இந்த டிபேட்டில் நீங்கள் என்ன விஷயம் சொல்ல விரும்புகிறீங்க? 1 கோடி மாணவர்களுடைய எதிர்காலத்தில் நினைக்கிற பிரச்சனையை எடுத்து இது மாதிரி ஒரு டிபேட் பண்ணுறதுக்கு விஜய் டிவிக்கு எனது பாராட்டுக்கள். மார்க் ஓரியன்டாக ஒரு அமைப்பு நடத்தினா அதுக்கு பேர் பள்ளிகள் அல்ல, அதுக்கு டியூஷன் சென்டர்னு பேர். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஊரெல்லாம் டெங்கு ஃபீவர் இருக்குது. இந்த டெங்கு ஃபீவர் ஏன் வருதுன்னா கொசுனாலும் தெரியும். சயின்ஸில் 100க்கு 100 வாங்குகிறோம், கொசுவோட லைஃப் சைக்கிளில் படிக்கிறோம். அங்கேயே தண்ணி தேங்குது, தண்ணி இல்லாமல், தண்ணி தேங்காமல் இருந்தால் கொசு வளராதுன்னு தெரியும். அதை போய் நம்ம சரி பண்ணாமல், பட் கொசுவோடைய லைஃப் சைக்கிளில் நல்லா மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுறோம். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. சரி, பண்புகளை கற்றுக்கல, வேலை வாய்ப்பாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா, இந்த மார்க் ஓரியன்ட் எஜுகேஷன் ஸ்கூலில் இருக்குது, காலேஜ்லேயும் இருக்குது. என்ன ஆகுது? அதனால நாஸ்காம் சர்வே, ரீசன்ட் சர்வேயில் 19 கிராஜுவேட்ஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த 19 கிராஜுவேட்ஸில் 18 பேர் வேலைக்கு தகுதி இல்லை. ஆக பண்புகளை வளர்த்ததில்லை, வேலை வாய்ப்புக்கும் தயாராக இல்லை. நீந்த கற்றுக்க வேண்டுமானால் நீந்தணும். என்ன கற்றுக்கலாம் தெரியுங்களா? எப்படி நீந்துவதுன்னு பரீட்சை எழுத வச்சோம்னா அதில் பாஸ் பண்ணுவான். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை அதுதான். நீந்த கற்றுக்கிறது சொல்லித்தரதை விட்டுட்டு பரீட்சை வச்சா எப்படி நீந்துவது அப்படின்னு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். பட் ஆனால் சிலபஸ் அப்படி சொல்ல. சிலபஸ் வந்து நீங்கள் இந்த பையனை கூட்டிகிட்டு போய் கிணத்துல போட்டு அல்லது ஸ்விம்மிங் பூலில் கூட்டிட்டு போய் நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டான்னு சொல்ல. ஸோ ஒரு சில பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை சரி பண்ண வேண்டியது பொறுப்பு இருக்குது, அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குது, சமூகத்துக்கு பொறுப்பு இருக்குது. ஆனால் அது வரைக்கும் அந்த பிரச்சனைகளை, அந்த வீக்னஸை கேபிட்டலைஸ் பண்ணுறது தவறு. ஸோ ஓவராலாக முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் பேசுனீங்க, அதுக்கப்புறம் இவங்க பேசுனாங்க, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸை பேச அலோவ் பண்ணினோம். இவங்க எல்லாம் பேசுனதில் சில பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது இல்லை இவங்க எல்லாருக்கும் நான் என்னால் பதில் சொல்ல முடியும்,
ஏன்னா எங்கள் தரப்புல சில நியாயங்கள் இருக்குது, இதை நான் முன்வைக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளுக்கு பேசலாம். ஒருத்தர் இவங்க சொல்கிற கருத்துக்கள் சைல்டு டெவலப்மெண்ட் மேடம் சொன்னது எல்லாமே வி ஹேவ் டு அக்செப்ட் இட். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நடைமுறையில் மனிதநேயம் உள்ள மனிதர்களை உருவாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. பட் ஓவரால் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நடைமுறையில் உலகத்தில் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஷைன் பண்ணோம்னாக்க அவன் எல்லா வகையிலையும் அவன் தேர்ந்தெடுக்கணும். அதில் நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையான உண்மை. ஓகே, இவங்க சொன்ன விஷயத்துலேருந்து இந்த ஒரு விஷயத்தை ஐம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் மை ஸ்கூலுங்கிறவங்க யார்? இல்லை, அவர் சார் சொன்ன மாதிரி மாற்று கல்வி சிந்தனை இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வி ஆர் வெரி ஓப்பன். நம்ம வந்து குழந்தைகளுடைய அண்ணா சொன்ன மாதிரி தான் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை தான் நம்மளும் எய்ம் பண்ணுறோம். சில சோஷியல் ஈவில்ஸ்க்காக வி ஆர் ஆல்சோ ஃபோர்ஸ்டு. அதனால் அதெல்லாம் தாண்டி வரும்பொழுது ஆல்டர்னேட்டிவ் எஜுகேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்கன்னா வி வெல்கம் தம். எந்த வகையிலும் தன்னம்பிக்கையை தருகிற கல்வி மிகச்சிறந்த கல்வி. அது தானாக மார்க்கையும் தந்துவிடும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, பிகாஸ் இது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக இந்த ஷோவை எல்லாருமே சேர்ந்து மாற்றி கொடுத்துருக்கீங்க. அது இந்த சைடில் இருந்தவங்களாலும் சரி, இந்த சைடில் இருந்தவங்களாலும் சரி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது ஆச்சி நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீயா நானாவில் பரிசளிக்கிற நேரம். இந்த சைடில் எல்லாருமே நல்லா பேசுனாங்க, நிறைய விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. தங்களுடைய நிலையை எடுத்து சொன்னதில் எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்தது. பட் ஒருத்தங்க அதிக மதிப்பெண் பெற்றுத்தரக்கூடிய பள்ளிக்கூடத்துடைய ஒரு செயல்பாடு காலையிலிருந்து இரவு 10:30 வரை எப்படி இருக்குன்னு அழகாக வரிசைப்படுத்தி சொன்ன அந்த பொண்ணுக்கு வாங்கம்மா, அவங்களுக்கு தான் அந்த பரிசு. வெல்கம். திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. பெஸ்ட் விஷஸ்மா. தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ். எப்போவுமே ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கும் அப்படிம்பாங்க. ஒருத்தங்க அழகான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தது, கட 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 கடன்னு சொன்னது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம்க்கு கீழே படிக்கிறதுனால எனக்கு என்ன நடந்துச்சு, ஐ அம் த விக்டிம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோரில் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த பொண்ணு. அவங்களுக்கு அந்த பரிசு. வாங்க, திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். பெஸ்ட் விஷஸ்மா. தேங்க்யூ. அடுத்த தலைமுறை இன்னும் அறிவு தலைமுறையாக வளர நீயா நானா வாழ்த்துகிறது. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆச்சி நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.